ஓகே. ஓகே, எப்படி இருக்கீங்க? சும்மா இருக்கீங்களா? புதிய ஜனாதிபதி என்ன சொல்றாரு? புதிய ஜனாதிபதி என்ன சொல்றாரு? சொல்லுங்க. நல்லாத்தான் சொல்றாரு. என்னவா? என்ன கதை? போட் கிளியர் தானே? போட் எதுக்கு பிரச்சனை இல்லையே? சார் கிளியரா தான் இருக்கு. என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா எல்லாரும் சும்மா இருக்கீங்க. பட் எல்லாரும் சொன்னானே. சார் நீங்க நான் நல்ல நான் நேத்து வந்தேன் பிள்ளைகள். நேத்து வந்துட்டு கொஞ்சம் டயர்ட். அது வந்து கொஞ்சம் லேட் ஆயிட்டு போன் கொஞ்சம் பிரச்சனை ஆயிட்டு அப்புறம் போனை ஒரு கடையில செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸா நான் பாதியோட நின்றுட்டு பாருங்க. எத்தனை மணிக்கு கழிச்சா ஸ்டேட்டஸ் போட்டுருங்க? எத்தனை மணிக்கு போட்டேன்? இப்போ குறிப்பிட்ட டைம் அப்புறம் ஸ்டேட்டஸ் வரல தானே? வந்துச்சா? வந்துச்சா ஸ்டேட்டஸ்? ஏதாவது என் பேர் வந்திருக்கு. ரீசன் என்னன்னு சொன்னா போடுறதுக்கு இந்த போன்ல வந்து கேமரா மட்டும் தான் வேலை செய்யுது, மற்றொன்று வேலை செய்ய வந்துட்டு ஸ்ட்ரக் ஆன மாதிரி ஆயிடுச்சு. அப்டேட் பண்ண வேண்டிய. அதுக்கப்புறம் அதை செஞ்சு முடிச்சு வந்து சேர டைம் ஆயிட்டு அடுத்தவங்களோட ஜனாதிபதி வந்ததால உங்களுக்கு ஒரு லீவு கிடைச்சி. சரியா? சரிதானே? சரி. 10ஆம் ஆண்டாக்கள் நீங்க தான் இன்னும் வந்து கிராஃப் ஃபுல் விஷயம் படிக்கல. 11ஆம் ஆண்டாக்களுக்கு பிரச்சனை இல்லையே? கிராஃப் ஓகே தானே? ஓ சார். இன்னும் பேலன்ஸ் எக்ஸ்ட்ரா பார்ட் இருக்கு, அதை படிச்சோம்னா சரி. இந்த 10ஆம் ஆண்டுல நம்ம எக்ஸாம் செஞ்சிருந்தானே? எத்தனை கேள்வியில எக்ஸாம் செஞ்சது அந்த பிடிஎஃப்ல? ஆம்பளைல எத்தனை கேள்வி செஞ்சேன் பிடிஎஃப்ல? சொல்லுங்களேன். எத்தனை கேள்வி செஞ்சிருக்கோம்? 10ஆம் ஆண்டு பிடிஎஃப். 10ஆம் ஆண்டு பிடிஎஃப். பத்தாம் ஆண்டு பிடிஎஃப்ல எத்தனை கேள்வி செஞ்சிருக்கோம்? கேக்குதாடா காய்க்கிறது? சார் 3ஆம் பேஜ்ல 2வது கேள்வியும் 4ஆம் பேஜ் ஃபுல்லா. அவ்வளோ செஞ்சமா? இல்ல அதான் நீங்க எக்ஸாம்க்கு சொன்னீங்க. அதான் எக்ஸாம் செஞ்சேன். அவன் முதலாவது ஒரு கொஸ்டின் இருக்கா செய்வோமா? இல்லாட்டி உங்களுக்கு வர்க்கம் மூலம் வர மாதிரி கேள்வி செஞ்சு காட்டலையே 10ஆம் ஆண்டாக்கு செஞ்சுதா? இல்லையே? ஓகே, அந்த பேஜ்ல இருக்கிற அந்த பிடிஎஃப்ல இருக்கிற கடைசி கேள்வியே செய்யறேன். புதுசா வந்தார்கள் கொஞ்சம் என்னோட கதைங்க. புதுசா வந்தீங்க இன்றைக்கு தான் என்ன பாக்குறீங்க, அடுத்த இன்றைக்கு தான் கதைக்கிறீங்க அப்படின்னாலும் கொஞ்சம் கதைங்க. கொஞ்சம் ஒரு தடவை கதைங்க. ஒண்ணு நான் பேசலாம் மாட்டேன். சரியா? கொஞ்சம் கதைங்க. அப்படி இல்லாட்டி ஹேண்ட்ஸ்அப் பண்ணுங்க. யார் யார் புதுசா வந்திருக்கோம்? இன்றைக்கு தான் கிளாஸ் வந்தீங்க. ஓகே, மத்த எல்லாரும் டெய்லி வராங்க. இன்றைக்கு தானே வந்தீங்க அப்படித்தானே? அப்படியா? சரி, ஒரு விஷயம் சொல்லிக் கொள்றேன். எல்லாரும் கேக்குதானே? எல்லாரும் கொஞ்சம் அட்மிட் பண்ணி பேசுங்க. கேக்குதா? கேக்குதா? நான் ஒரு மார்க்ஸ் கூடி போன மார்க்ஸ்களுக்கான ஒரு காரணம் சொல்றேன். அந்த காரணத்தை நீங்க பாக்குறீங்களா? என்ன காரணமா இருக்கும்? மார்க்ஸ் கூடுனதுக்கான காரணம் பாப்போமா? இப்ப நான் ஒரு பிள்ளையோட மார்க்ஸ் ஒன்று போட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் உண்டு, பாத்துருப்பீங்களே. பாத்தீங்களா? இப்ப அந்த ஸ்டேட்டஸ் போட்டதுல உண்மையான விஷயம் என்னன்னா, அந்த புள்ள அதுல ஒரு விஷயம் ஒன்று சொல்லி இருக்கு. வடையவாசி என்ன வச்சு உருட்டி இருக்கிறத வாசிக்காதீங்க. அதுல ஒரு விஷயம் ஒன்று அந்த புள்ள சொல்லிக்கிட்டேன். என்னண்டு இது வரைக்கும் டெய்லி அந்த புள்ள கிளாஸுக்கு என்ன செய்யும்? வரும். அந்த புள்ள கிளாஸுக்கு வரும்ன்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு மார்க்ஸ் கூடணும், ரிசல்ட்ஸ் கூடணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருக்கு அப்படின்னா டெய்லி கிளாஸ் வாங்க. அடுத்த 2 நாள் வராம அடுத்த நாள் வந்து நான் கதைக்கிறத பார்த்தா எப்படி தெரியும் உங்களுக்கு? சப்டைட்டில் இல்லாம என்ன படம் பார்த்த மாதிரி? என்ன படம் பார்த்த மாதிரி? சைனீஸ் ஜப்பானீஸ் படம் பார்த்தா நம்ம என்ன சொல்றது, கிளாஸ் நகர்த்தினா சத்தம் கேட்கிற மாதிரி தான் இருக்கு சைனீஸ் படம் பார்க்கும்போது. அது மாதிரி தான் 2 நாள் வராம 3வது நாள் வந்து இந்த கிளாஸ்ல இருந்தீங்கன்னா அப்படித்தான் இருக்கு. அதால டெய்லி வா. 1.5 மணி நேரம் தான் கிளாஸ் நடக்கும். 11ஆம் ஆண்டாக்களுக்கு 2 மணி நேரமா மாறினி.
அந்த டைமுக்கு சரியா வந்து படிக்கிற வேலையை பார்த்துட்டீங்கன்னா உனக்கு மார்க்ஸ் கூடும். உதாரணத்துக்கு சமா, அடுத்த உதாரணம் வந்து யாரு, சுமையா. சுமையா போனதுக்கு இப்ப என்னது ஹையஸ்ட் மார்க்ஸ் எடுத்துட்டியா? பாத்திமா சுமையா வந்துச்சா? போனதுக்கு ஹையஸ்ட் எடுத்துட்டியா? என்ன சொன்னாங்க ஹையஸ்ட் எடுத்ததுக்கு? புக்கு கால் பண்ணி சொன்னாங்க படிக்கிறான்னு சொல்லிக்காங்க. நான் கிரெடிட்ஸ் எல்லாம் திருடையில பிள்ளை. எப்படி கிரெடிட்ஸ் எல்லாம் திருடையில. நான் என்னால இப்ப ஒரு விஷயம் சொன்னேன் எப்பயாவது, என்னாலதான் மார்க்ஸ் கூட வந்து எப்பயா ஒரு நாள் சொல்லியிருப்பேன். ஒரு நாள் சொன்னேன் சொல்லுங்க, என்னாலதான் கூட வந்துச்சு, என்னாலதான் உங்களுக்கு எல்லாம் மார்க்ஸ் கூட வருது எப்பயா ஒரு நாள் சொல்லிருக்கேன்? இல்ல சார். நான் படிச்சு தரேன், நீங்க என்ன செய்றீங்க? அதை போயிட்டு படிக்கிறீங்க, அதால நீங்க படிச்சதால உங்களுக்கு மார்க்ஸ் கூட வந்து, புரியுது சொல்றது? இப்போ கொஞ்சம் டெய்லி கிளாஸ் அட்டன் பண்ணுங்க, கிளாஸ் எதுவுமே மிஸ் பண்ணாதீங்க, மிஸ் பண்ணா கஷ்டம் தான். ஸோ கிராஃப் செக்ஷன் போய் கொண்டிருக்குது. ஸோ நான் இன்றைக்கு இல்ல நாளைக்கு காலையில உங்களுக்கு நான் கிராஃப் நடந்த செக்ஷன்ஸ்ல யூடியூப் லிங்கா தரேன், சரியா? அதை என்ன செய்யணும் எல்லாரும் கட்டாயம் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் அனுப்ப மாட்டோம். என்ன செய்யணும்? அனுப்ப கூடாது. ஒரு தடவை அனுப்பிட்டீங்கன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு அப்படின்னா என்ன நடக்கும்? ஏன்னா நீங்க ஷேர் பண்ற டிவைஸ் எனக்கு காட்டும், அதெல்லாம் சொல்றோம். அனுப்பிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு யூடியூப் லிங்க் கிடைக்காது. ஒருத்தர் செய்த தவறால ஒருத்தருக்குமே கிடைக்காம போயிடும். ஸோ உங்களுக்கு நான் இன்றைக்கு நைட்டு ஃபுல்லா அப்லோட் பண்ணிடுவேன். அப்லோட் பண்ணிட்டு நாளைக்கு காலையில கிராஃப் நடந்த எல்லா செக்ஷன்ஸையும் 10ஆம் ஆண்டு அடுத்தது 11ஆம் ஆண்டு லிங்க்ஸ் எல்லாம் வரும். அதை கடைசி வரைக்கும் உங்களை நம்பி தரேன். யாருக்குமே அனுப்பக்கூடாது. ஸோ இன்ஷா அல்லாஹ் அக்டோபர் மாசம் 26ஆம் தேதி என்ன ஆரம்பமாகுது? 11ஆம் ஆண்டுக்குரிய ஃபைனல் புஷப்னா என்னன்னு உங்களுக்கு கொஞ்சம் ஒரு குழப்பமா இருக்குதான் 11ஆம் ஆண்டாக்கள். குழப்பத்துக்கு எப்ப விட வரும்? இன்னும் 6 நாளைக்குள்ள ரிசல்ட்ஸ் வரும் தானே. அதுல அந்த குழப்பத்துக்கான பதிலும் சேர்ந்து உங்களுக்கு ப்ரூஃப் காட்டினா சரிதானே? 7, 12 எடுத்தவன் பாஸ் ஆனது காட்டினா போதும் தானே. இது வரைக்கும் பாஸே ஆகாதவன் பாஸ் ஆனதை காட்டினாலும் உங்களுக்கு விளங்கி இருந்தான விஷயம் என்னட்டு. இது வரைக்கும் லைஃப்ல பாஸே ஆக இல்லை அப்படின்னா பாஸ் ஆனா எப்படி இருக்கும், சரியா? அந்த அதிசயம் என்ன நான் உங்களுக்கு காட்டுவேன், சரியா? I would like to join with your payment class. இன்னொரு 5-6 வருஷத்தால வந்து ஜாயின் ஆக வேண்டியது. ஸோ அந்த கொஸ்டினை செய்வோம். லாஸ்ட் பேஜ்ல இருக்கிற லாஸ்ட் கொஸ்டின். மரியம், நௌஷா மரியம். ஓ சார். வாசிக்கிறீங்களா? வாசிக்கிறேன். கடைசி பேஜ்லயே கடைசி கொஸ்டின். சார்பு y சமன் x வர்க்கம் sin3 எனும் சார்பை வரைவதற்கு பூரணப்படுத்தாத அட்டவணை ஒன்று கீழே தரப்பட்டுள்ளது. ஏ அட்டவணையை பூரணப்படுத்துங்கள். இன்னைக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் அதிசயமா இருக்கு. எனக்கு அதான் கொஞ்சம் நானே இருக்க கொஞ்சம் விரைச்சு போய் பார்த்துருக்கேன். உங்களுக்கு விளங்குது என்ன அதிசயம்? எனக்கு பேர் வந்துருச்சு. அதிசயமா இன்னைக்கு எல்லாரும் ரெக்கார்டிங் பார்க்காம கிளாஸுக்கு வந்தீங்கன்னா தான் எனக்கு இதா இருக்கு. இப்படியே நாளைக்கு வந்து என்ன நடக்கும்? கட்டாயம் இலங்கையில என்ன வரும்? சுனாமி வரும், சரியா? அப்படி நாளைக்கு வந்த கிளிப்பானு நாளைக்கு என்ன செஞ்சிருவானு? இன்றைக்கு வருவானு, இன்னைக்கு பாப்பானு, சரிப்பட்டு வராது, படிச்சா கிழிச்சிருவோம். அதெல்லாம் அடுத்த வாரம் சொல்லுங்க. கொஸ்டின் என்ன சொல்லிருக்கு? y சமன் x வர்க்கம் sin3. அப்ப இந்த கிராஃப் தான். இதை பார்த்த உடனே 10ஆம் ஆண்டு கிராஃபை நம்ம பார்த்த உடனே நிறைய விஷயம் சொல்லலாம். எனக்கு இந்த சமன்பாடு பார்த்த உடனே முதலாவது தோன்ற விஷயம் என்ன உங்களுக்கு? இது என்ன கிராஃப்? இழிவு கிராஃப். என்ன கிராஃப்? ஓகே, இது வந்து ஒரு இழிவு கிராஃப். சோ இழிவு கிராஃப்ல வந்து இதை கண்டுபிடிச்சோம். இப்ப நம்ம 11ஆம் ஆண்டு உங்களுக்கு விளங்கிச்சா? 10ஆம் ஆண்டு கிராஃப் தேவை, பட் வந்து 10ஆம் ஆண்டு கிராஃப் தேவை. ஆனா 11ஆம் ஆண்டுல இப்படியா வருது கேள்வி, இப்படி ஈஸியா வருது.
ஈஸியா வந்துச்சு. இல்ல சார். ஆனா செய்யக்கூடிய மாதிரி சொல்லி தந்துட்டு தானே உங்களுக்கு அது ஓகே தானே, என்ன இப்படித்தான் செய்யணும் அது சரி பண்ணிட்டானே. அடுத்த வீக்ல ஒரு கிளாஸ் இருக்கும், அதுல எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு நான் அடுத்த பாடத்துக்கு போவேன். ஸோ 10ஆம் ஆண்டுக்கு இந்தியோட கிராஃப் வந்து என்ன செஞ்சிருவோம், முடிச்சிருவோம். முடிச்சு போட்டு அடுத்த அவங்களுக்கு மெயினான பாடம் என்ன பாடம் தான் போறேன். எனக்கு இந்த 2 பக்கமும் வீங்கி இருக்கிறது உங்களுக்கு விளங்குதா தெரியா? விளங்குதா? இதுல கேமரா விளங்குதா இல்லையே? இந்த 2 பக்கம் இல்லதான் இல்ல சார். அந்த 2 பக்கமும் இங்க வந்த பிறகு இந்த 2 பக்கமும் எனக்கு அப்படியே சொல்றது கண்ணம் மூடுற மாதிரி வீங்கிட்டு வருது. குழவியில அவனுக்கு அடிக்கல என்னமோ தெரியும். சொல்லுங்களேன், அடுத்ததா 10ஆம் ஆண்டுல முக்கியமான பாடம் என்ன இருக்கு? கிராஃபுக்கு அடுத்து தொடைகளுக்கு யாரும் வரல அப்படின்னா உங்களுக்கு தான் என்னது நஷ்டம். தொடைகளுக்கு கட் பண்ணீங்கன்னா இருக்கிறதுல உங்களுக்கு கட்டாயம் 6 மார்க்ஸ் சொட்டா அப்படியே இல்லாம போயிடும். அடுத்தது இப்ப படிச்சாரதும் ஃபைனல் பிஷப்பும் சேர்த்துதான் போகும். அதால தொடைகளை மிஸ் பண்ணிடாதீங்க. திரும்ப அங்க வந்து தொடைகள் வந்து நான் நார்மலா தான் கொண்டு போகணும். அப்போ வந்து சிரிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது செஞ்சு யாருக்கும் கவரேஜ் பிரச்சனைன்னு போட்டிருக்கீங்க மெசேஜ். கவரேஜ் யாருக்கும் பிரச்சனையா மேரிக்கு கொஞ்சம் சொல்லுங்க. இல்ல சார். பாத்திமா சுகா புது பிள்ளைன்னு நினைக்கிறேன். அழகான கவரேஜ் உள்ள ஏரியால போய் இருக்கணும். சோ இதான இந்த கிராஃப். இது சரி, இந்த சயமூண்ட் என்னது? 10ஆம் ஆண்டு கிராஃப் வச்சுக்கணும்னு சொல்லுங்க. இந்த சயமூண்ட்ன்றது என்னது? திரும்பட்புள்ளி. புள்ளி. திரும்பட்புள்ளிக்கு வேற பேர் இந்த இடத்துல வேற பேர் திரும்பட்புள்ளிக்கு இந்த இடத்துல இந்த क्वेश्चनல இந்த பேர் சொல்லலாம். திரும்பட்புள்ளி. இழிவு பெருமானம். இழிவு புள்ளி அல்லது இழிவு பெருமானம் அப்படின்னு சொல்லலாம். சோ இதுல அடுத்த என்ன சொல்றாங்க, இதுல ஒரு அட்டவணை ஒன்றுதான். சரியா? அந்த அட்டவணையை சொல்லுமா? எக்ஸ்ல sin 3 yல 6. நீங்க sin 3ல இருந்து எத்தனை வரைக்கும் போகுதுன்னு சொல்லுங்க. sin 3ல இருந்து நேர் 3 வரைக்கும் போகுது. நேர் 3. அப்ப sin 2 sin 1 0 இங்க 1 2 3. சரிதானே? நஸ்கா மைக்ரோஃபோன் கொள்ளுங்கம்மா கிளாஸ் உள்ள வந்தா. இப்ப திரும்பியும் அழகா முதல்ல இருந்தே சொல்ல போறேன். சரியா? இதோட முடிய போகுது பாடம். எக்ஸாம் செஞ்ச பொசிஷன்ல ஒன்று செஞ்சுட்டு முடிப்போம். இப்ப இதுல என்னெல்லாம் வருதுங்க சொல்லுங்கம்மா. 6 1 6 அடுத்தது 1 அடுத்து blank. blank. அடுத்து sin 3 sin 3 sin 2. இதுல sin 2 டக்குனு போட்டேன். ஏன் போட்டேன்? வந்து திரும்பட்புள்ளிக்கு பக்கத்துல ரெண்டும் ஒரே மாதிரி. அப்படி சொல்லல. அது நம்ம வரைப்பு என்ன ஷேப்ல இருக்கு? எப்பயுமே வரைப்பு என்ன ஷேப்ல இருக்கு? வரைவு எப்படிப்பட்டது? இப்ப அம்னா வந்து எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா வாய்க்காரி அப்படின்னு சொல்லுவாங்களோ தெரியாது. அப்படி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு பேர் இருக்க மாதிரி வரைவு எப்படிப்பட்டது? இழிவு. சமச்சீரானது. வரைவு சமச்சீராய்க்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? வரைவை நம்ம ஒரு கோடை வச்சுக்கொண்டு மடிச்சோம்னா இந்த பக்க வரைவும் அந்த பக்க வரைவும் எப்படி வரும்? ஒரே தெரியுமா? முதல்ல அந்த இது வரைஞ்சு போடு. என்னது? பட்டர்ஃபிளை இருக்குதானே, அது வரைஞ்சு போட்டு செய்வீங்க நினைவிருக்கா? நடுவால இது ஒன்று சமைச்சு பிடிக்கிறது பட்டர்ஃபிளைக்கு. அதே மாதிரி வட்டத்துக்கு செஞ்சிருப்பீங்க. திரும்ப சின்னல்ல செஞ்சீங்களா? செஞ்சிருக்கீங்க. அப்ப அது மாதிரி தான். அப்ப சமச்சீர் அப்படின்றதால இங்க வர்ற வைப்பெருமதியும் இதுல வர்ற வைப்பெருமதியும் சமனா வருது. இதுவும் சில ரூல்ஸ் இருக்கு. எப்படின்னு சொன்னா பிள்ளைங்க வடிவா பாருங்க. இதுல இருக்கிற எக்ஸ்ரே எண்ணிக்கை எப்படி இருக்கு? இதுல இருக்கிற எக்ஸ்ரே எண்ணிக்கை எத்தனை இருக்கு? மொத்தம் எக்ஸ் ஆல்கூறு மொத்தம் எத்தனை இருக்கு? எத்தனை எக்ஸ் ஆல்கூறுகள் இருக்குன்னு 7. 7 என்றது ஒற்றை எண்ணா இரட்டை எண்ணா? ஒற்றை எண்ணில் ஒரு எண் வருது அப்படின்னா, இப்ப ஒற்றை எண்ல வந்து ஒற்றை எண்ல எண்கள் வந்தா மட்டும்தான்
கட்டாயமா நடு புள்ளியில நடுவுல ஒருத்தர் இருப்பார். சரியா நான் சொல்றது? ஒற்றையில எண்ணிக்கை வந்தா தான் நடுவுல ஒருத்தர் இருக்கலாம். நான் சொல்ற விளங்குதா திரும்ப சொல்லுங்க. ஒற்றையில எண்ணிக்கை வந்தா தான், ஒற்றை எண்ணில எண்ணிக்கை வந்தா தான் நடுவில் ஒருத்தர் இருப்பார். நான் சொல்றது சரியானதை புரிஞ்சுக்கணும். சரியா சொல்றது? ஓ சார். சும்மா யோசிச்சு பாருங்க. உதாரணத்துக்கு இப்ப நான் உதாரணத்துக்கு சிம்பிளா ஒரு கொஸ்டின் கேட்கியா? யார் எடுத்துக்கொள்ளும்? அமாஷ் 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 எடுத்துக்கொள்ளும். அமாஷ் எந்த ஊர்ல அமாஷ்? ஆண்டா அமாஷ் எங்கடா இருக்காது? எங்க இருக்காது? டிஸ்ட்ரிக்ட் குருநாகல் டிஸ்ட்ரிக்ட். குருநாகல் டிஸ்ட்ரிக்ட் சொல்றா. சரி சரி, குருநாகல் டிஸ்ட்ரிக்ட்ல அமாஷ் இருக்கா. அமாஷ் வந்து ஒரு லைன்ல நிக்கிறான். மைக் ஆஃப் பண்ணி கொடுங்க. அமாஷ் வந்து ஒரு லைன்ல நிக்கிறான். அமாஷ் அந்த லைனில் சென்டர்ல நிக்கிறான். எப்படி? நடுவுல நிக்கிறான். அமாஷ் அந்த லைன்ல சென்டர்ல நிக்கிறான். அதுவும் நடுவுல நிக்கிறான். சென்டர் நடுவு எல்லாம் ஒண்ணுதான், நடுவுல நிக்கிறான். அமாஷ் இருக்கும் நிலை வந்து, அதாவது அமாஷ் இருக்கிற அந்த லைன்ல அமாஷ் இருக்கிறது வந்து 31வது அப்படின்னு சொன்னா மொத்தமா எத்தனை பேர் இருந்திருப்பாங்க அந்த லைன்ல? அமாஷ் இருக்கிறது வடிவா கேட்டுக்கொள்ளுங்க. அமாஷ் இருக்கிறது நடுவுல ஒரு லைன்ல நிக்கிறான். அமாஷ் அமாஷ் வந்து என்னத்துக்கு போயிருக்கான்? என்னத்துக்கு அனுப்புவோம் அமாஷ்? அமாஷ் வந்து பருப்பு வாங்க போயிருக்கான். பெர்ஃபியூ போட்டாங்க, அமாஷ் பருப்பு வாங்க போயிட்டான். அப்ப பருப்பு வாங்க போன அமாஷ் வந்து சென்டர்ல நிக்கிறான்னு வைக்கிறேன். ஒரு லைன்ல சென்டர்ல நிக்கிறான். அவன் நிக்கிற நிலை வந்து 31வதா நிக்கிறான். அப்படின்னா அந்த லைன்ல மொத்தமா எத்தனை பேர் நின்றாங்க? 63 61. அமாஷ் 31வது நிக்கிறான். அமாஷுக்கு முன்னாடி எத்தனையாவது? 30 பேர் இதுல நிப்பாங்க. அங்க பேலன்ஸா இங்க 30 பேர் நின்றா தானே அமாஷ் என்ன இருந்திருப்பான்? இங்கால 30, இங்கால அமாஷ் ஒரு ஆள், இங்கால 30. அப்ப கூட்டினா எவ்வளவு? 61. என்ன இரட்டை என்ன? ஒற்றை எண்ல எண்ணிக்கை வரும்போதுதான் சென்டர் பாயிண்டோட நம்ம பிடிக்க எழுது. அதனாலதான் நான் சொல்றேன், இங்க பாருங்க, இதுலயும் ஒரே நம்பர், இதுலயும் ஒரே நம்பர் வருது, இதுலயும் ஒரே நம்பர், இதுலயும் ஒரே நம்பர். அப்ப இதுலயும் ஒரே நம்பர் தான், இதுலயும் ஒரே நம்பர். இது மட்டும் தான் வித்தியாசமா வரும். அப்ப இதுதான் என்ன புள்ளியா இருந்திருக்கும்? அந்த திரும்பல். அப்ப இது சைபரோட சேர்த்து சொன்னா சைபர் கமா சயம் ஒண்ணுனா திருபட்புள்ளி 4. அவ்வளவுதான் விஷயம். சரிதானே? அப்ப இப்ப நம்ம இதெல்லாம் எடுத்து சரி. இப்ப என்ன செய்யும்? அவன் கேள்வி எப்படி கேட்டிருக்கான்? எக்ஸ் வந்து மறை ஒன்றாக உள்ள போது y-ன் பெருமதி. அப்ப என்ன செய்யணும்? இந்த மறை ஒன்றை என்ன செய்யணும்? இதுல கொண்டு போய் பிரதியீடு செய்யணும். பிரதியீடு செய்யுங்க எல்லாரும். மறை ஒன்று முழுவதின் வர்க்கம் மைனஸ் மறை ஒன்றிட முழுவதின் வர்க்கம் எவ்வளவு? சக ஒன்று. இங்க சயம் உண்டு. சக ஒன்றுல சயம் உண்டு போனா மெட்ஸ் நல்லா செய்யணும்ட என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும்? மெட்ஸ் நல்லா செய்யறதுக்கு முதலாவது வாசிக்க தெரியும். தமிழ் வாசிக்க தெரிஞ்சிருக்கணும். இரண்டாவது குறிகள் தெரியும். குறிகள் போட்டு ஒன்னு டீச்சர் எல்லாம் சின்னல்ல போட்டு வெளுன்னு வெளுப்பா தெரியும் உண்டு. பாடமாயிட்டு வரல. வாய்ப்பாடு. 5ஆம் ஆண்டு டீச்சர் வெளுத்து ஞாபகம் இருக்கா? கையை பரட்டி வச்சு நினைவிக்கா? இப்படி உதவி பண்ணனே இருக்கா? வாய்ப்பாடு பாடமாகி. சரியா? மூன்றாவது என்னது? குறிகள். நாலாவது என்னது? நாலாவது சமன்பாடுகள். நாலாவது சமன்பாடுகளை விட உனக்கே ஒண்ணுல என்ன இருக்கணும்? நம்பிக்கை. தும்பிக்கை இருக்கும். சரியா? என்ன அம்னாக்கியா தும்பிக்கை இருக்க உனக்கு? ஒண்ணுல தும்பிக்கை இருக்கா? இருக்குதானே? 2021 பாஸ் பேப்பர் வச்சிருக்கீங்களா எல்லாரும்? 2021 பாஸ் பேப்பர்
10ஆம் ஆண்டு பிள்ளைகள் நீங்க பாஸ் பேப்பர் என்னன்னு தெரியுமாமா? பாஸ்ட் பேப்பர். இதுக்கு முன்னுக்கு கடந்த கால வினாத்தாள் 10ஆம் ஆண்டு பிள்ளைகள் மாதிரி வச்சுக்கியா நெடுமா மீன் பொறிச்சு வச்சா அவ்வளவு மீன் பொறிச்சு இல்லாட்டி பக்கம் பொறிச்சு அதை வச்சா நல்லா எண்ணெய் எடுக்குமா? சரியா? இந்த வருஷத்துல உள்ள அந்த அட்டை அந்த இது இருக்கா? எல்லாரும் போய் கிராஃப் எடுங்க. இந்த வருஷம் கிராஃப் எடுங்க. சொல்லும் போது செய்யணும். நினைச்சா படிக்கணும் மார்க்ஸ் எடுக்கணும் தோன்றவங்க மட்டும் செய், மத்தவன் செய்யாத. நோ ப்ராப்ளம். ஹியர் இஸ் தி இன்ஃபர்மேஷன். சரியா? செய்யாத சொல்ற செய்யாத. செஞ்சா என்ன ஆயிடுவா? நல்லா வந்துடும். இந்த பாஸ் பேப்பர் எடுத்து பாருன்னா எடுத்து பார்க்காது. 11ஆம் ஆண்டாக மெயினா தான் சொல்றேன், திரும்ப பார்க்க மாட்டோம். அதாவது இங்க சொல்லும் போதே தராட்டாம பாரு. 2021 பாஸ் பேப்பர் எடுத்து பாரு. அதுல இதுல தொடங்குனதும் இதுல முடியறதும் வித்தியாசம் ஆயிட்டானே. ஆனா இதுல வர்றதும் அடுத்ததா வர்றதும் அதுக்கு கடைசியா வர்றதும் சேமா இருக்கா? படியா பாருங்க. ஒண்ணு இல்ல, நான் இதே அதே மாதிரி ஒன்று உருவாக்கியா சும்மா. இப்ப இந்த இடத்துல நான் இந்த இவரை மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. எப்படி இவரு இதுல உங்களோட கண்ணுக்கு தெரியல, கண்ணுக்கு தெரியாட்டி இதுல இருக்கிறது இங்க வருமா? 6 வந்திக்கா? இல்ல. ஆனா ஒன்று அதே திரும்ப ஒன்றா வந்திக்கு தானே. அதே சைரண்டு திரும்ப சைரண்டா வருது. இந்த இடத்துல சயம் உண்டாயி. அப்ப நீங்க எந்த புள்ளியில போய் பிடிக்கணும்? அந்த திரும்பல் புள்ளி இருக்குல்ல, அந்த கிராஃப்ல 2021 கிராஃப் எடுத்து பாருங்க. அதுல திரும்பல் புள்ளி இருக்கு, அங்க மட்டும் தான் பிடிக்கும். அப்ப இந்த கிராஃப் வந்து எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்க. இப்ப நான் வந்து இவரை கீறாட்டி, இப்ப நம்ம இவரை கீறினா இந்த கிராஃப் எப்படி வந்திருக்கும்? இப்படிதானே வந்திருக்கும். இவரை கீறி இந்த எப்படித்தானே வந்திருக்கும். வந்திருக்குமா இல்லையா? இப்ப இந்த இடத்துல இந்த ஆள்கூற கீறாட்டி இந்த ஜாயிண்டோட நின்று தானே கிராஃப். இதுதான் 2021ஆம் ஆண்டு. பாக்குறதுக்கு எப்படி தெரியும்? ஐயோ இவரா பயங்கரமான ஆளாச்சு அப்படின்னு தான் இருந்துச்சு. ஆனா என்ன செஞ்சா? சிம்பிளா அந்த ஒரு ஆள் கூட தான் நாம விட்டான். இப்ப நம்ம என்ன செய்வோம்? இதையும் இந்த கேள்வியிலேயே படிப்போம். அதால கவனிக்காது. எப்படி கவனிக்கவே கூடாது. சரியா? விட்டானே கவனிக்க கூடாது. கவனிக்க வச்சு விட்டுறாங்க. இப்ப வந்து கிராஃப கீரோம். 10ஆம் ஆண்டு கிராஃப்ல ஏதாவது யோசிக்கணுமா? மேல கீழே இறக்குறத பத்தி, காத்து மேல காத்து கீழே கிராஃப்ல அச்சுக்கல இறக்குறத பத்தி யோசிக்கணுமா? 10ஆம் ஆண்டு கிராஃப்ல இல்ல. 11ஆம் ஆண்டு கிராஃப்ல யோசிக்கணும்னு சொல்லி நான் உங்களுக்கு 11ஆம் ஆண்டு கிளாஸ் சொல்லி தந்தேன். சோ கவனமா பாத்துக்கோங்க. நேர்கூட தானே வச்சுக்கணும். பையில சகவல் எத்தனை வரைக்கும் தேவையா? 6 வரை. இதுல பையில போட்டுக்கணும். இதுல இப்பதானே போடணும். மாறி போட்டா என்ன செய்வான்? சரி, நீங்க ஒரு வேலை கிராஃப்ல ஓலவெல்ல போய் கேள்வி செய்யும் இது நீ மாத்தி போட்டீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான்னு நீங்க நினைக்கிறீங்க? அவனுக்கு என்ன வரும்? கட்டாயம் என்ன வரும்? ஆத்திரம். எதை பார்த்து? இப்ப செஞ்சிருக்கிறத பார்த்து ஆத்திரம். ஒருவேளை நீ இந்த இதை வையச்சு இதை எக்ஸச்சுன்னு போட்டான் அவன் கட்டாயமா அவன் என்ன செய்வான்? கட்டாயமா ஒரு என்ன வச்சிருப்பான்? உனக்கு பாவம் பார்த்த மார்க்ஸ் கூட்டி கிட்டி போடுவானா இதுக்கப்புறம் ஜென்மத்துல அந்த பேப்பர்ல? நீ இதை செஞ்சு கடைசி வரைக்கும் போட மாட்டான் ஜென்மத்துக்கு. ஏன்னா இதுல வையும் இதுல எக்ஸும் குடிச்சானா நீ மெட்ஸ் கிளாஸ் பக்கமே போனதுல இருந்து தானே அர்த்தம். போயிருப்பியா? சொல்லுங்க, போயிருப்பியா? கவனமா நினைவு வச்சு சொல்லுங்க. 0 1 2 இங்க -1 -2 மைனஸ் அடுத்து -1 -2 அதே மாதிரி இங்கால 1 2 3 4 5. இப்ப குறிப்பமா டக்குனு கிராஃப கேளுவோமா? தியரியில நான் இதையுமே உங்களுக்கு சொல்லி தரேன். ஏன்னா இது 2021 இப்படி இருக்கா இல்லையா? நீ பார்த்தாங்கன்னு சொல்லு. பாத்தியா போயிட்டு எல்லாம் பாத்தியா? இப்படி இருந்துச்சா? கடைசி ஆள் கூட இல்லாமக்கி வச்சிருக்கான் பாத்தியா? பாத்தீங்க எல்லாரும் பாத்தியா? அப்ஷா AFSA அனுராதபுரம் கடைசி கேள்வி
அப்ஷா பாஸ்வேர்ட் வச்சிருக்கியாமா? அப்ஷா முதல்ல அன்மியூட் பண்ணுமா கதம்மா. சார். பாஸ்வேர்ட் வச்சிருக்கியா? ஓ. என்ன பேர் பாஸ்வேர்ட்? லோயல் பப்ளிகேஷனா? என்ன பப்ளிகேஷன்? லோயல் தான். லோயல் தானா? உன்னோட டோலியோட பேர் என்னது? ஃப்ரெண்டோட என்ன பேரு? நுஹா. நுஹா. நுஹா வந்திருக்காரு. நுஹா. எங்க வந்து நுஹா வந்து நீயே சொல்லிட்டியா? சரி, இப்ப இதுல இருக்கிற இது அட்டவணை பேர் என்ன? வந்திக்கிறேன். இந்த அட்டவணை பேர் என்ன? மறக்காதீங்க. இந்த அட்டவணை அட்டவணை. ஆள் கூட்டு அட்டவணை. -3 எக்ஸ்ல 6 வையில. அப்ப அதை என்ன செய்யணும்? போயிட்டு ஒரு புள்ளியை குறிக்கணும். அடுத்தது -2 1 அங்கால -1 2 then what? -0 -3 அங்கால 1 2 2 அங்கால 1 3 6. முதல்ல எந்த பகுதியை கீறணும்? வளைவு பகுதி. எல்லாம் வளைஞ்சுதான் போவோம். அதுல இது கீழே இருக்கிற அந்த திரும்புற பகுதியை முதலாவது கீறணும். சரியா சொல்றது? முதல்ல திரும்புறதை கீறணும். திரும்புறது எப்படி கீறக்கூடாது? இப்படி கீறக்கூடாது. அதே மாதிரி இப்படி கீறி வைக்க கூடாது. இப்படி கீறி வைக்கிறது இல்ல. திரும்புறதை எப்படி கீறணும்? ஒரு வளைவு போன்ற அமைப்புல அது கீறணும். ரைட்டா? கிராஃப் கீறதால நமக்கு எத்தனை மார்க்ஸ் தருவாங்க? 3 4 கிராஃப் 4 இப் சப்போஸ் 3 மார்க். கீறீங்கன்னா எத்தனை மார்க்ஸ் தந்துருவாங்க? எத்தனை? 3 மார்க்ஸ் தருவாங்க. ஒருவேளை இது செஞ்சுட்டு எத்தனை வந்திருப்பாங்க? 1 மார்க்ஸ். 1 மார்க்ஸ். இது செஞ்சிட்டோம்னா 3 மார்க்ஸ். 3 மார்க்ஸ். இது மட்டுமே செய்யறியா? 4 மார்க்ஸ். 4 மார்க்ஸ். ஒருவேளை என்னால இந்த क्वेश्चनல இவரை இல்லாமக்கி போட்டு வரைய தெரிஞ்சா உங்களால வரைய இயலுமா இல்லையா? 3,6 இல்லாமக்கி போட்டு வரைய தந்தா நீங்க என்ன செய்யக்கூடாது? முதல்ல கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. எப்பயுமே வரைவு சமச்சீரா முழுமையா வரைவு தர வேண்டிய அவசியம் இல்லை. அதுல உங்களுக்கு குளறுபடிகள் செஞ்சு விடலாம். கடைசி பகுதியை மட்டும் தராம கிராஃப் விடலாம். உதாரணம் காட்டுனா 2021. இது 2021ல மட்டும்தான் வந்துட்டான்னு கேட்டீங்கன்னா இல்ல. இப்போ இங்க வா. எப்போ வந்துச்சு மரியம்? இங்க வா. எப்போ வந்துச்சு சொல்லுவாங்க? சரி, பாஸ்வேர்ட் செஞ்சாங்க. இல்ல சார், நீங்க உண்மையா பாஸ்வேர்ட் செஞ்சாங்க போயிட்டு பாருங்க. 16ல வந்துச்சா? இல்ல தானே. 17ல 18 19 20 21ல மட்டும்தான் வந்துச்சு. ஆனா பழைய பாஸ்வேர்ட் இது சொல்றேன். பாஸ்னா இப்ப 2016க்கு முன்னுக்குள்ள பழைய சிலபஸ் இருக்கு தெரியுமா? அதுவும் பாஸ் தானே உங்களோட. அதுவும் பாஸ்டுக்குள்ள வரும். அந்த பேப்பர்ஸ்ல எல்லாம் இந்த கேள்வி வந்திருக்கு இப்படி. அதுக்கப்புறம் எப்ப போட்டுலாம் 2021ல தான். சோ உங்களுக்கும் சில நேரத்தில் வரலாம், வராமலும் விடலாம். சரி, அவ மார்க்ஸ் பார்த்தாச்சு. சோ திரும்ப ஒரு ரிவைஸ் பண்ணி தான் போறேன். கவனமா பார்த்துக்கோ. கிராஃப் எப்பையும் எந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் நம்ம பார்ப்போம். அடுத்து இந்த வரைஞ்ச கிராஃப் சரியா பிள்ளையா?
கிராஃப் எந்த பக்கத்துல இருந்து எந்த பக்கம் பார்ப்போம்? முதலாவது கொஸ்டின். இடது ரெண்டாவது வலது. கிராஃப் வரைஞ்சு இடது வலது. பிள்ளை. கிராஃப் வந்து பிழைன்னு சொல்றீங்க. கிராஃப் எப்பயும் ரைட். சரிதானே? லெஃப்ட் டு ரைட் தான் இருக்கும். பட் இந்த கிராஃப் பிழைன்னு சொல்றீங்க. சரியா தானே கேள்வி? கிராஃப் நிறுத்திடுவோம். காரணம் என்ன? இந்த கிராஃப்ல அவங்க எந்த ஒரு எல்லையுமே குறிப்பிடல. ஆகவே அந்த கிராஃப் வந்து நான் தொடர்ந்து போற மறிக்கிறேன். விளங்கிட்டா? திரும்ப ஃபுல்லா ரிவிஷன் பண்றேன். கவனிக்காதீங்க. கவனிச்சா என்ன நடந்துரும் உங்களுக்கு? கவனிச்சா என்ன நடந்துரும்? நல்லா என்ன விளங்கல? சஹ்னா சஹ்னா வந்துச்சா? ஓ சார். எப்படி இருக்கா சஹ்னா? சோமா இருக்கியா? ஓ சரி. யாருக்கு ஓட்டு போட்ட நீ போய்? நான் எனக்கு ஓட்டு போடல. நீ யாருக்கு போட? வீட்டாக யாருக்கு போட்டாங்கன்னு கேட்டேன். மை போடலான்னு தெரியும் தானே இன்னைக்கு. இந்த 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 சின்ன பிள்ளை குரலோட ஒண்ணு போய் விடுவாங்க நம்மள போய் போடுறதுக்கு. தெரியல. நீ யாருக்கு போட? உனக்கு யாருக்கு போடுறதுக்கு விருப்பம்? அப்படி உனக்கு ஓட்டு தந்தா என்ன செய்வா சொல்ல? யாருக்கு போட்டோம்? சீக்ரெட். சீக்ரெட். சரி, அடுத்த கேள்வி என்ன சொல்லிருக்குதுல நோசா மரியம்? வரைப்பிலிருந்து சமச்சீராட்சியின் சமன்பாட்டை எழுதுக. வார்த்தை ஒன்று சொல்லப்படுது. வரைவில் இருந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? வரைபத்தான் வச்சுக்கொண்டு செய்யணும். சோ சமச்சீராட்சியின் சமன்பாடு 10ஆம் ஆண்டு கிராஃப்லயோ எந்த கிராஃப்லயோ இருந்தா என்ன செய்யணும்? முதலாவது அது திரும்புற புள்ளியில போய் கையை வைப்பீங்க. வச்சுட்டீங்களா? கையை வச்சுட்டு அப்படியே நேரா மேல போங்க. எக்ஸுக்கு எக்ஸ் வச்சுலாம் பார்க்கணும். எத்தனை? டிரெக்டா கோட் அடிக்கிற மாதிரி. இதை வந்து நான் 10ஆம் ஆண்டு கிளாஸ்ல சொல்லணும்னு நினைக்கிறேன். சோ உங்களுக்கு சொல்றேன் என்ன விஷயம் அப்படின்னா, 10ஆம் ஆண்டாக்கள் மெயினா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 11ஆம் ஆண்டாக்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எப்பயாவது வடையா நினைச்சுக்கொள்ளுங்க. எக்ஸ் அச்சுக்கு சமாந்தரமா ஒரு கோடு போதுல இருக்குமே. நேர்கோட்டு வரைவுல எக்ஸ் அச்சுக்கு சமாந்தரமா போற நேர்கோட்டுக்கு பேர் என்ன? இப்ப ஒரு சக 3க்குள்ளால போகுது அப்படின்னு எப்படி எழுதுவோம்? y = 3. எக்ஸ் அச்சுக்குள்ளால போனா என்ன எழுதுவோம்? y = 3. அதாவது எக்ஸ் அச்சுக்கு சமாந்தரமா போனா எதிர் இதுல எழுதுவோம். இப்படி y = எழுதுவோம். அதே கிராஃப் மாறி இப்படி போகுது. இங்க உள்ள ஒரு சய 2க்குள்ளால போகுது இருக்குமே. அப்படின்னு எப்படி எழுதிப்பீங்க? இப்ப யாருக்கு சமாந்தரமா போகுது? y சமாந்தரமா போகுது. அப்ப அந்த கிராஃப்ல பேர் என்ன வரும்? x = சய 2. அப்ப நமக்கு தெரியும் இதுதான் 0. இதான் xy சந்திக்கிற புள்ளி, உற்பத்தி புள்ளி 0. இதுக்குள்ளால போற கோட்டுக்கு என்ன பேர் சொல்லலாம்? இந்த எக்ஸுக்கு வேற பேர் என்ன? எக்ஸுக்கு வேற பேர் என்ன? உங்களோட எக்ஸுக்கு வேற பேர் இருக்கு கீழ. இதுல உள்ள எக்ஸுக்கு வேற பேர் y = 0. y = 0. என்ன வேற பேர் இருக்கா ஆயிஷா? இல்லையே. ரைட், ஓகே. இவருக்கு என்ன பேர் ஆரம்பிக்கும்? y க்கு. இதுக்கு y = 0 சொல்றீங்க. இதுக்குள்ளால ஒரு போற கோட்டுட வரைவு. இதுக்குள்ளால x = 0. இத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னு சொன்னா இதுல திரும்ப புள்ளிகளால போனாதான் சமச்சு. அப்ப கட்டாயம் என்னன்னு வந்திக்கும்? y அச்சுக்கு சமாந்தரமா போகுது. அப்ப x சமண்டு தான் வரும். அங்கால மிச்சம் எப்படி வந்திருக்கும்? எதுக்குள்ளால போகுது? 0க்குள்ளால. x = சமச்சீரின் சமன்பாடு எப்பயுமே எப்படி எழுதுவோம்? x சமண்டு. 11ஆம் ஆண்டாக கிளியர் தானே? 10ஆம் ஆண்டாக விளங்கிட்டா? டேய் விளங்கிட்டாடா அண்ணா, விளங்கிட்டா உனக்கு? சல்மா, சரூக் விளங்கிச்சா? ஆஜரா, ஆமினா, முஸ்தபா விளங்கிச்சா எல்லாருக்கும்? புதுசா வந்தவங்களோட பேர் கொஞ்சம் இதுதான் பாடமா போடணும்னா. அமாஷ் ஓகே தானடா? ஆயிஷா, நஸ்மா, ஆயிஷா நஸ்மா விளங்கிட்டா? ஹம்ரா, ஓ சார். நஃபா எங்க? நஃபா, கண்டிப்பா. ஆஹா. பரீரா விளங்கிட்டா உனக்கு? பரீரா
ஓ சார். என்ன சோமில்லை உனக்கு? இமாரா விளங்கிட்டா? ஓ சார். என்ன சாப்பாடு இருக்கு? சரியா. சரி, ரெண்டாவது கேள்வி என்ன அவசரம் இருக்கு? இழிவு பெருமானே அது. இழிவு பெருமானம் அது. இழிவு பெருமானம் அது என்ன தெரியும்? இழிவு பெருமானம், இழிவு பெருமானம் தான் என்னத்தை எழுதணும்? அதான் எல்லாம் எழுதுறீங்க. இழிவு பெருமானம் கேட்டா என்னத்தை எழுதணும்? திரும்பட்டுள்ளியா? திரும்பட்டுள்ளி. இல்ல, தெளிவா சொல்லுங்க. இந்த இடத்துல இருக்கிற இதுக்கு பேர் என்ன? திரும்பட் புள்ளியிட ஆள்கூறு. ஆள். திரும்பட் ஆள்கூறு என்ன சொல்லுங்க? திரும்பட் புள்ளியிட ஆள்கூறுல எக்ஸ்ல வர்றதுதான் யாரு? சமச்சீரத்தின் சமன்பாடு. ஐயில வர்றதுதான் யாரு? அச்சா புள்ளி. திரும்பட் புள்ளிங்கிறதுல இழிவு கிராஃப். அப்ப அது இழிவு புள்ளியா இருக்கும், இல்லாட்டி இழிவு பெருமானமா இருக்கும். இழிவு பெருமானம் டிரெக்டா என்னன்னு போடணும்? மைனஸ். சந்தேகங்கள் வரலாம். ஏன் சார் சமச்சீரத்தின் சமன்பாடு அப்படின்னு சொல்லும்போது எக்ஸ் சமன் போடுறோம்? ஏன் சமச்சீரத்தின் சமன்பாடு மட்டும் அப்படி எழுதுறோம்? இழிவு பெருமானம் இழிவு புள்ளின்னு கேட்ட எப்படி எழுதுறோம்? சமன்பாடுன்னா என்ன வரும் செல்ல குட்டிகள்? கட்டாயம் இஷ்பாக் விளையாச்சாடம் உனக்கு இல்லதான் உண்மையே சொல்ல விளங்கிச்சு சார். என்ன விளையாச்சு அப்படின்னா என்ன அதான் சொன்னதானே, என்னத்த செய்ய? இல்ல சார், கிராஃப் வரைஞ்சிட்டீங்க. என்ன சுமையா, என்ன சாப்பாடு பாத்திமா சுமையா இன்னைக்கு? நெக்ஸ்ட் மார்க்ஸ் கூட எடுத்ததுக்காக உனக்கு என்ன பண்ணீங்க? சரி, நெக்ஸ்ட் மார்க்ஸ் கூட எடுத்த சுமையாவை பத்தி நான் ஒன்று சொல்லையா? ஏன் சுமையா நான் சொல்லையா? எல்லாருக்கும் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லையா? சரி, சுமையோட மார்க்ஸ் வந்து இந்த முறை மாஷா இல்ல. எல்லாரும் மாஷா இல்ல சொல்லுங்க. சொன்ன பிறகு சொல்றேன். ஆஷா எல்லாம் அந்த மார்க்ஸ் வந்து 81ல இருந்து இந்த செகண்ட் டேமுக்கு வந்து 92 கூடி இருக்கு. சரியா? இதுக்கு மேல கூட்டிட்டாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தானே. 90 மேல 110 போடல. அது 92 அந்த மார்க்ஸ் 92 91. அப்ப இந்த மார்க்ஸ் எடுத்தக்குள்ள அதாவது ஒரு பழமொழி ஒன்று இருக்கா சொன்னா என்ன பண்ணுன்னா, ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கண்ணாயி. அப்படின்னா என்ன மீனிங்? எவ்வளவு ஆட்டம் போட்டாலும் ஹம்னா மரியம் தெரியுமா இதுக்கு அர்த்தம்? ஹம்னா மரியத்துக்கு என்ன கனெக்ஷன் ப்ராப்ளம் ஆகி இப்பதான் ஜாயின் ஆயின சார். அப்ப சரி சொல்லுங்க. ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கண்ணாயிரி அப்படின்னு சொல்ற அந்த பழமொழிட அர்த்தம் என்ன? இங்க நடந்தாலும் எங்கட நோக்குல நாங்க நிச்சயம் வேண்டிய அப்படியா? இஃப்சத், இஃப்சத் கொஞ்சம் அட்மிட் பண்ணுங்க. இஃப்சத் அப்படிதான் நினைக்கிறேன். IFZATH அட்மிட் பண்ணுங்கம்மா. அட்மிட் பண்ணா என்ன நடக்கும் தெரியுமா? பேர் சொன்னோன்னே அட்மிட் பண்ணிடுவோம். லைட்டா சொல்லுங்க. அர்த்தம் தெரியுமா? இல்ல. என்னத்த கின்ஷா 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 அர்த்தம் சொல்ல இல்ல. தமிழ் பாடத்துல சும்மா உருட்டியாவது எதையாவது எழுதுவீங்க, அதையாவது சொல்லுங்க. ஆரிய கூத்தாடினாலும் காரியத்துக்கு கண்ணாயிருன்னா என்ன? நீ என்னதான் வேலை பார்த்தாலும் எப்படி நீ என்னதான் வேலை பார்த்தாலும் உன்னோட நோக்கம் எதுவோ இல்லாட்டி உன்னோட வேலை எதுவோ அதுல கட்டாயம் என்னவா இருக்கணும்? என்னவா இருக்கணும்? கண்ணாய் கண்ணாயிருக்கணும்டா. கண்ணாயில அதனாலதான் அர்த்தம் கண்ணாயிருக்குன்னு சொல்றது. அப்ப இந்த பிள்ளை வந்து சுமையா வந்து இருக்கிற இடத்துக்கு ட்ரிப் எல்லாம் போயிட்டு வர ஒரு பிள்ளைதான். சுமையா ட்ரிப் எல்லாம் போயிட்டு வராதானே? வரா ட்ரிப் எல்லாம் போயிட்டு வரா சரிதானே? ட்ரிப் எல்லாம் போயிட்டு தான் வரும். ஆனா அந்த பிள்ளை படிக்க வேண்டிய டைம் தான் அந்த வேலையை மட்டும்தான் பார்க்கும். பார்க்காட்டி நான் சும்மா விடுவேன் அந்த பிள்ளைய. பேசியாவது எப்படியாவது அந்த பிள்ளைய அந்த படிக்க வச்சிடும். ரீசன் என்னதுக்கு நான் அந்த பிள்ளை சொல்றேன்னு சொன்னா, உங்களுக்கும் இதுக்கப்புறம் எந்த பழமொழி மண்டையில நிக்கணும்?
இது பழமொழி தானே? பழமொழியாடா? பழமொழி தானே இது? இந்த பழமொழி எல்லாம் கொப்பியில அழகா பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. எந்த சமயம் வந்தாலும் என்னதான் பண்ணா இருந்தாலும் ஒவ்வொரு விஷயத்துல கட்டாயமா கவனமா இருந்து கொள்ளுங்க. உங்களுக்கான இப்போதைய விஷயம் என்ன? படிப்பு. கட்டாயம் கவனமா இருங்க. சரிதானே? மார்க்ஸ் கூடணும் அப்படின்னா ஒன்று அன்மியூட் பண்ணி டெய்லி பேசுங்க, டெய்லி நோட்ஸ் அனுப்புங்க, நான் உங்களை கவனிச்சுட்டே இருப்பேன். மார்க்ஸ் கூடும். டெய்லி கிளாஸும் பாருங்க. அல்ல அப்படின்னு சொன்னா 100 என்ன நடக்கும்? அப்படி இல்லாட்டி மார்க்ஸ் குறையுமா கூடுமா? எங்க 100 வந்துச்சா? குறையும் சார். என்ன 100? என்ன சாப்பாடு? கவலையா இருக்கா? பிரச்சனையா? பிரச்சனையா? கட்சி குடிக்கலையா? அடுத்த 3வது क्वेश्चन என்ன? சார்பு மறையாக இருக்கும் எக்ஸின் வீழ்ச்சி அது. சார்பு மறையாக இருக்கும். சார்புனா யாரு? வையச்சி. இல்ல, வையச்சின்னு யார் சொன்னது? பேர் சொல்லுங்க. வையச்சின்னு சொன்னாலும் யாரு? மத்த மாதிரி ஸ்கிரீன் வச்சுக்க. வையச்சின் பேர் சொன்னது யாரு? பயப்படாதீங்க, அடிக்கலாம் மாட்டேன். எனக்கு வந்து பேர் காட்டாதான் சொல்றேன். யாரு பேர்? ஆமினா. ஆமினா. ஏன் ஆமினா வையச்சின்னு சொல்லுங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்துல வையச்ச பார்க்கணும்னு தெரியுது, ஆனா விஷயம் மறந்துது. ரைட்டா? அப்ப சொல்ற வழியா நினைச்சுக்கொள்ளுங்க. சார்பு அப்படின்னு சொன்னா வரைபை சொல்றாங்க. சார்பை சொன்னா எந்த அச்ச பார்க்கணும்? வையச்சு. ஒரு கோட்வேர்டு மாதிரி நினைவு வச்சுக்கணும். கட்டாயம் மறந்துடாது. என்ன செய்யணும்? சார்புன்னு சொன்னா கிராஃப் பார்க்கணும். சார்புன்னு சொன்னா கிராஃப் தான். சார்பை வச்சு கூட கொஸ்டின் கேட்கிறான்னா சார்பை வச்சு கொஸ்டின் கேட்டா எந்த அச்ச பார்க்கணும்? கட்டாயம் அப்ப வையச்சு அடிப்படையாக கொண்டு வையச்சில இந்த 4 பகுதிகள் இருக்குங்க. இந்த கிராஃப் வரைஞ்சதால எத்தனை பகுதிகள் உங்களுக்கு இடைவெளிகள் தெரியுது? இதுல ஒரு இடைவெளி, இங்க ஒரு இடைவெளி, இதுல ஒரு இடைவெளி, இதுல ஒரு இடைவெளி. இந்த ஒவ்வொரு இடைவெளியிலையும் வை என்னவா இருக்கு? இந்த இடைவெளியில வை என்னவா இருக்கு? வையில பெருமதிகளை போய் பாருங்க. இந்த ஷேப்புக்குள்ள என்னவா இருக்கு? என்ன சார்னா சொல்லு. இந்த பகுதியில என்னவா இருக்கு? வை பகுதி பாருங்க. அங்காலே பக்கம் என்னவா இருக்கு? பக்கம் என்னவா இருக்கு? வை பெருமதியில பாருங்க. அப்ப 2 நேரும் 2 மறைப்பகுதியும் வரக்கூடியதாய். அப்ப இந்த ஆள்கூறுகள்ல நான் இதுல கை வச்சுட்டு வையாள்கூறு என்னவா இருக்கும்? நேர்ல மறையிலையா? இங்க வச்சுக்கொண்டு வையாள்கூறு நேர்ல மறையிலையா? கை வச்சு நேர்ல மறையிலையா? கிராஃப் எப்படி எப்படி போகும்? லெஃப்ட் டு லெஃப்ட், ரைட் லெஃப்ட் ரைட் இருக்கும். இடதுல இருந்து வலது. அப்ப இடதுல இருந்து வரும்போது கிராஃப் கீழே அப்படி போய் மேல போகும். கீழே அப்படி போகும்போது வைய பெருமதி அப்படி என்ன செய்யுது? ஆனா எங்கத்துல குறையுது? அப்ப இந்த பகுதியில இருந்து இங்க இந்த 0 வரைக்கும் தானே நேர்ல குறையலாம். அங்க என்னவாயிரும்? 0 தாண்ட பிறவை மறையில இந்த பாயிண்ட் வரைக்கும் தான், இந்த செக்கிங் பாயிண்ட் வரைக்கும் தான் என்ன ஆகுது? நேர்ல குறைஞ்சிட்டு வருது. என்ன குறையுது? சார்பு நேராக குறைவடைகிறது. இங்க இருந்து இந்த திரும்புற புள்ளி வரைக்கும் தான் வை என்னவா இருக்கு? சயவுல அப்படியே சய 1 சய 2 பெருமதி எல்லாம் என்ன செய்யுது? கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது. அப்ப எதுல இப்ப மறையாக குறைவடைகிறது. மறையாக குறைவடைஞ்சு சரியா இந்த புள்ளியை தாண்டி திரும்ப என்ன செய்யுது? மறையாக இந்த புள்ளியில இங்க வரைக்கும் என்ன நடக்குது? இந்த புள்ளி வரைக்கும் தான் கூடும். அதை தாண்ட அப்புறம் வை என்னவாயிரும்? நேராயிரும். இது வரைக்கும் என்ன செய்ய போகுது? மறையில கூட போகுது. இங்க இருந்து திரும்ப இது வரைக்கும் நேர்ல கூடும். நீங்க பெருமதியில பாருங்க 1 2 3 4 5 6 வருது. சரிதானே? அப்ப இதுல அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும். கிராஃப் ஒத்த பக்கம் குறைஞ்சி ஒத்த பக்கம் கூடுது. உயர்வு கிராஃப்ல என்ன நடக்கும்? ஒத்த பக்கம் கூடி மத்த பக்கம்
குறையிற பக்கம் நேர்ல குறைஞ்சி அங்கால மறையில குறை மறையில குறை. நேர்ல நேர்ல குடிமை இதெல்லாம் ஒண்ணு நினைக்கிறோம். நம்ம இப்ப கேள்வி என்ன கேட்டான் நோஷம் அகைன் ரீட் பண்ணுங்க. சார்பு மறையா இருக்கும் எக்ஸின் வீச்சு யாது? மறையாக இருக்கும் தான் கேட்டிருக்கான். கூடுறது குறையிறத பத்தி எல்லாம் அவங்க காய்ச்சானடா இல்ல பையா கைக்கவே இல்லை பையா. அப்ப என்னன்னு வந்திக்கும் மறையா இருக்கிறேன்னா எந்த பகுதியில இங்கனையும் இங்கனையும் மறைனா சார்புன்னு சொன்னா யார பாக்கணும் வையச் அப்ப இதுல இதா இருக்கு தானே இதுக்குள்ள வைக்கிற எல்லா பெருமதியும் மறையில இருக்கும். ஏன் இதுல போய் நான் ஒவ்வொரு இடத்துலயும் ஆள்கூறு எழுதும் போது பைக்கு என்ன ஆள்கூறு வரும்? என்ன ஆள்கூறு பைக்கு? இதுல ஒவ்வொரு இடத்துலயும் கை வச்சு மறை, போடு. மறை. ஆள்கூறு எழுதுவாங்க தானே. பை என்னவா இருக்கு கட்டாயம்? மறையாத்தான். இல்லம்மா நான் கேட்டது என்ன கேள்வினா இதுல நான் ஒவ்வொரு இடத்துலயும் கை வச்சு ஒவ்வொரு இடத்துக்கும் நான் ஆள்கூறு எழுதலாம் தானே. இதுல தசத்துல வரும் ஒவ்வொரு இடத்துலயும் ஆள்கூறு எழுதலாம். எழுதும் போது பை என்ன குறியில அதுல ஆள்கூறு போடுவீங்க? பை இதுல மறையில் மறையில அவ்வளவுதான் விஷயம். அதால இந்த பகுதி தான். அப்ப எங்கன பை மறையாக ஸ்டார்ட் பண்ணுது? இந்த புள்ளியை தாண்டி கிராஃப் கீழுக்கு வந்த பிறகுதான் என்னவா மாறுது? மறையா மறையா. பை வந்து மறையாக ஸ்டார்ட் பண்ணுது. அப்ப இந்த புள்ளி தான் மெயின் புள்ளி. அதே மாதிரி இந்த பக்கமும் இதே மாதிரி தான். அப்ப இதுல சரியா -1.7 இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கால சக 1.7. நான் சொல்ற சரியா பிள்ளையா? சரி சார். சில ஆண்களுக்கு ஒரு தோற்றம் வரலாம். இந்த குறிய பத்தி பிரச்சனை இல்லை தானே. வாய் திறந்திருக்க பக்கம் இருக்கிறாள் தான் பெருசு புத்தின ரத்தம் வர்ற பக்கம் இருக்கிறது சின்ன சிரிசி. சரியா? அப்ப இதுல ஏன் இந்த சமன் போடுற இல்லைன்னு பாப்போமா? ஏன் சமன் போடாம வைக்கணும் இந்த இடத்துல? இந்த கொஸ்டின்ல ஏன் சமன் போட இல்லை? இப்ப நான் சமன் போட்டுட்டா என்ன அர்த்தம்? எக்ஸ் வந்து -1.7க்கு கூடவாகும். இதுல அர்த்தத்தை சொல்லுங்க கொஞ்சம். இதோட அர்த்தத்தை புரிஞ்சு கொண்டு சொல்லுங்க. எக்ஸ் எனப்படுபவர் மறை 1.7 விட மறை 1.7 விட எடுப்பார். நான் சமன் போட்டிருக்க மாதிரி வச்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரி இந்த பக்கம் என்னண்டு எக்ஸ் என்பவர் மறை 1.7 விட நேர் 1.7 விட குறைவா இருக்கு. அப்படின்னா என்னது? ஒரு ரேஞ்ச். மறை 1.7க்கும் நேர் 1.7க்கும் இடையில என்ன இருக்குமா? இந்த எக்ஸ் இருக்குமா? அதோட நான் சமன் போட்டா என்ன அர்த்தம்? இது ரெண்டு பெருமதியும் எடுக்கிற மாதிரி வரும். அப்படிதானே? வடிவ யோசிச்சு பாருங்க. எக்ஸ் வந்து இதுல மறை 1.7 ஆகும் போது இதுல செல்லக்குட்டிகள் என்ன ஆள்கூறு வந்திருக்குன்னு எழுதி பார்ப்போம். எக்ஸ் வந்து மறை 1.7. y வந்து என்ன வந்திருக்குன்னு பாருங்க. அப்படியே போய் பாருங்க. y எத்தனை? 0. அப்ப y மறையா இருக்கு. சார்பு மறையா இல்ல. அப்ப இதுல சமன் போட முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு கூடவா இருக்கணும். இதுக்கு இங்கால போற பெருமதியாவும் இருக்கணும். அதே மாதிரி இதுக்கு இங்கால வர பெருமதியா இருக்கணும். அதை தாண்ட பிறகு பாருங்க. இதுக்கு பிறகு உள்ள ஒவ்வொரு புள்ளியில என்ன வந்துக்கும்? பை மறையா. மறையா இருக்கு. அவ்வளவுதான் விஷயம். இதை விட கிளியர் எக்ஸ்பிளனேஷன் ஸ்கூல்ல இருந்தாங்களா? கிளியர் எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு தந்ததா? பாடத்துக்கே வர்றதில்ல சார். நீங்க ஸ்கூலுக்கே போகாத. சரியா? சரியா இருக்கு. 5 நாளும் 7 நாளும் 7 நாள் போறீங்க. இப்ப என்ன? இப்ப நான் சொல்லுவேன். இப்ப உங்களோட ஊர்ல என்ன கிளைமேட்டா இருக்கு? வெயில் அடிக்குதா? வெயிலா? மழை சார் மழை சார், வெயில் வெயிலும் காத்தும். இங்காலே மழை. என்ன ஆயிஷா, மழை பெய்யுதா உங்களோட ஊர்ல? இல்ல சார், வெயில் தான். யார மைக் ஒன்ல கிடக்கு? ஏதோ தட்டு ஏதோ மியூசிக்கல் ப்ரோக்ராம் மாதிரி கேட்குது. நீங்க நஃபா இஸ்லாம், என்ன கதை? என்ன சாப்பாடு? சார், என்ன சாப்பாடு? சோறு தான். அதுக்கு அதுதான் முக்கியம். சார், இப்ப நம்ம என்ன எழுத போறோம் அப்படின்னு சொன்னா அடுத்ததா இதே கொஸ்டின்லயே அப்படியே அடுத்த விஷயத்தையும் பார்த்துட்டு போய் இந்த பாடத்தை சுருக்கா முடிப்போம். சொல்லையா என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா மறந்துட்டேன், கொஞ்சம் யோசிக்கிறேன்.
சார்பு நேராக இருக்கிற எக்ஸ் பெருமானம். அதுக்கு முன்னுக்கு ஒரு விஷயம், இத தமிழ்ல எழுதுனா பிள்ளையா? இல்ல இல்ல எக்ஸின் பெருமான வீச்சானது மறை 1.7 தொடக்கம் நேர் 1.7க்கு இடையில் அமையும். இப்படி எழுதினாலும் உங்களுக்கான புள்ளிகள் அந்த இடத்துல வழங்கப்படும். பெருமான வீச்சு பெருமான ஆயிரம் எழுதுங்க அப்படின்னு சொல்லும் போது நீங்க தமிழ்ல அதை சரியான முறையில் எழுதிங்க அப்படின்னா சரி. சும்மா பெருமதியை போட்டுதான் தர மாட்டான். சும்மா அதுக்கு வந்து என்ன பிடிச்சிட்டு என்ன உமாமா சாப்பிட்டியா? இல்ல சார். ரசிக்கிறேன். இப்ப அடுத்த விஷயம் என்னன்னா சார்பு நேராக இருக்கிறத எழுத சொன்னாங்கன்னா இந்த இடத்துல பிரச்சனை கொஞ்சம் வரும். எப்படின்னா சார்பு நேரா இருக்கிறத இந்த இடத்துல எழுத சொன்னா எப்படி எழுதணும்ன்றத பாப்போமா? பாப்போமா? சார்பு நேராக இருக்கும் எக்ஸின் பெருமான வீச்சு. என்ன கேள்வி? சார்பு நேராக இருக்கும் என்னவா இருக்கிறது? சார்பு நேராக உள்ள பெருமான வீச்சு. யார்? எக்ஸின் பெருமான வீச்சு. எக்ஸ்ல பெருமான வீச்சை பார்க்க போறோம். சார்பு நேரா இருக்கும் போது இப்ப ஒரு முதலாவது கேள்வி என்னன்னா, முதலாவது கொஸ்டின் என்னன்னா, சார்பு இதா இருக்கிறது எந்த புள்ளியில இருந்து எந்த புள்ளி? இந்த ஜாயின்ல இருந்து இது வரைக்கும். அப்படித்தானே? அப்படித்தானே? இந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியும் இந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியும் சார்பு நேரா இருக்குன்னு நம்ம சொல்றோம். சரிதான் நான் சொல்றேன். பிள்ளைகளே சரிதானே அப்படி சொல்றது? நமக்கு வெள்ளம் வரைக்கும் அவ்வளவுதான். சரிதானே? ஆனா இதுல ஒரு பிள்ளை இருக்கு என்ன அப்படின்னா, இது உங்களுக்கு சொல்லிதான் அவங்களுக்கு தெரியாது. கிராஃப் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட எல்லையோடு தந்திருக்காங்க நமக்கு. 10ஆம் ஆண்டு கிராஃப் 12ஆம் ஆண்டு கிராஃப் எங்க வந்தாலும் சரி குறிப்பிட்ட எல்லை தந்திருக்காங்க நமக்கு. குறிப்பிட்ட எல்லை ஒன்று தரையில. அப்ப நம்ம கிராஃபை என்ன செய்யறோம்? ஒரு குறிப்பிட்ட மட்டத்துக்குள்ள வரையும். நமக்கு ஒரு இதெல்லாம் தரல, ஒண்ணுமே தரல. ஆனா இந்த இதுல எழுதும்போது எப்படி எழுதணும்டா, என்னவா இருக்கும் போது கேட்டிருக்கு சார்பு இந்த புள்ளிக்கு இங்கால ஃபுல்லாவே வயிறு ஆள்கூறு. நான் இந்த கிராஃபை நான் இப்படியே வரைஞ்சி இந்த போட்டை தாண்டி அப்படியே சகனாட வீட்டையெல்லாம் தாண்டி வரைஞ்சாலும் ஒவ்வொரு புள்ளியில பார்க்கும்போது வயிறு ஆள்கூறு என்ன நீங்க கட்டாயம் நேரா. இந்த புள்ளியை தாண்டி இங்கால இருக்கிற எல்லாமே அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸ் வந்து 1.7 விட கூடவா இருக்கிற இந்த சந்தர்ப்பம் ஃபுல்லாவே என்னவா இருக்கும்? சார்பு நேரா இருக்குது. சேம் இந்த புள்ளிக்கு இங்கால எக்ஸ்ல எந்த பெருமதியா இருந்தாலும் அது ஆள்கூறு எடுத்து பாருங்க. இங்கிட்டு போக போக ஆள்கூறுகளை இதுக்கு அப்படியே அங்கிட்டு போக போக உள்ள ஆள்கூறுகளையும் இப்படி போக போக உள்ள ஆள்கூறுகளை எல்லாத்தையும் எடுத்து என்ன வைக்கும்? கட்டாயம் சார்பு நேரா. எந்த புள்ளியை தாண்ட இருக்க 1.7 தாண்ட ப்ரோ. அப்ப இதுல வந்து நான் எழுதுனதுல சின்ன பிள்ளை -1.7 விட குறைவா இருக்கும் போது நீங்க மைனஸ் குறைவு தானே? சரியா? -1.7 விட குறைவாகும். அங்கே எக்ஸ் வந்து எப்படி இருக்கும்? 1.7 விட கூட. இப்படி இருக்க சந்தர்ப்பத்துல கட்டாயம் என்னவா இருக்கும்? வரைவு சார்பு நேராக இருக்கும். திரும்ப திங்க் பண்ணி பாருங்க, ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க. இந்த ரேஞ்சுக்குள்ள சார்பு என்ன ஆயிடுச்சு? சார்பு நிச்சயமா இருக்க ரேஞ்ச்ல கட்டாயம் எப்படி இருக்கணும்? சார்பு நேரா. அப்ப வழியா பாருங்க, இந்த புள்ளிக்கு இங்காலையும் அந்த புள்ளிக்கு அங்காலையும் சார்பு எப்படி கட்டாயம்? அவ்வளவுதான் விஷயம். சரியா? இதை விட கிளியர் எக்ஸ்பிளனேஷன் அவனுக்கு வந்தாங்க சொல்லுங்க. இதில் இருக்கீங்களா? அடுத்ததான் மெயினா 10ஆம் ஆண்டாக்களுக்காக 11ஆம் ஆண்டாக்களுக்கு சொல்லி கொடுத்தேன். 10ஆம் ஆண்டாக்களுக்காக சொல்றேன். மேபி இந்த ஒரு கொஸ்டின்ஸே உங்களுக்கு பெட்டர் எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கும். அடுத்து நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணி யூடியூப் லிங்கா தரேன். எந்த காரணம் கொண்டும் நான் உங்களுக்காக தாரது நீங்க கட்டணம் செலுத்தி வார ஒரே காரணத்தால் நான் உங்களுக்கு தரது. தயவு செஞ்சு யாருக்கும் உதவும் மனப்பாங்கில் கொடுக்க வேணாம். அந்த உதவு மனப்பாங்கில் கொடுக்கும் நண்பரை நீங்கள் வகுப்புக்கு வர சொல்லவும். அம்சானா போர்ட் கிளியர் இல்லைன்னு சொல்றாங்க, உண்மையாவா? கிளியர் இல்ல சார். இல்ல அதெல்லாம் சொல்லாதீங்க. சரி, எப்ப சொல்றீங்க? சார் லைட்டா கிளியர் இல்ல. அடுத்த வருஷம் சொல்லுவீங்க. நாளைக்கு உனக்கு செப்ப வட்டிக்கு ஒரு நாளைக்கு
ஹப்ஷா ஏம்மா கைகளை வச்சுட்டு சும்மா இருங்கம்மா. வேற இருங்க, வேற ஒரு நிமிஷம். வெளியால மழை பெய்யுன்னு சொன்னேன் தானே, அதான். சார் 4வது கேள்வி. சரி அப்படியே இதுல சார்ஜில போட்டு விடுறேன் தம்பி. போட்டு விடுங்க. ஆஃப்ரின் ஆஃப்ரின் சீராஸ் பிள்ளைல ஆஃப்ரின் சீராஸ் யாரு? என்ன டைம் படிக்கிறா? ஓம் சார். எந்த ஊர்மா புள்ள? ஆஃப்ரின். சார் நான் அஸ்கா சார். அஸ்கா, உனக்கு ஒரு நாளைக்கு நீ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஜாயின் ஆவா, ஒரு நாளைக்கு என்னமோ ஒரு பேரை போட்டு ஜாயின் ஆகுறாங்க. என்ன செய்யறேன் இப்ப? கவரேஜ் ஓகேயா? போட் கிளியரா? ஓகே சார். அதோட ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நான் வந்து கீழே ஃபேன் ஆன் பண்ணேன். ஃபேன் மீன்ஸ் என்ன லெஃப்ட் ஃபேன். அது இல்லாதனா ஏதாவது நினைக்கிறேன். இவ போட் கிளியர் தானே? மிச்சம் சொல்லி தர முக்கியமான பாட்டு இது. மிஸ் ஆகினா கஷ்டம். 10ஆம் ஆண்டாக்கள் மெயினா 10 11ஆம் ஆண்டாக்கள் பிரச்சனை என்று சொல்லி கொடுத்தேன். 10ஆம் ஆண்டு செல்ல குட்டிகளுக்கு தெரியாது, சொல்லி தரேன். கவனிக்கிறீங்களா? சார் லாஸ்ட் பார்ட், அதுல வந்து 2-3 கொஸ்டின் டக்குன்னு செஞ்சுட்டு முடிப்போம். என்ன லாஸ்ட் பார்ட் கொஸ்டின் நௌஷா? என்ன கேட்டிருக்கு? நீங்க தான் வாசிங்க. சார் கவரேஜ் ப்ராப்ளம் ஆயிட்டார். வர்க்கமூலம் 3 பெருமானத்தை காண்க. வர்க்கமூலம் 3 பெருமானத்தை காண்க. வர்க்கமூல பெருமதி காண வந்தாலே கட்டாயம் உண்டு. 10ஆம் ஆண்டு கிராஃப்ல கட்டாயம் வைய வந்து என்னமோ செஞ்சுதான் நம்ம வர்க்கமூலம் 3 பெருமதியை காணணும். சோ இந்த இடத்துல கேள்வியில பார்க்கும்போது தெரியுது 3 இருந்துச்சு. வை என்ன வாங்கினா இந்த 3 எங்கேயால கொண்டு வந்தா +3 வரும். 0 வை இல்லாம போகும் கட்டாயம். அப்ப இந்த இடத்துல சமன்பாடு எழுதிக்கணும். எப்படி வரும்? எப்படி எழுதணும்? இந்த கேள்வியில சின்ன பிள்ளை ஒன்று இருக்கு. y = 0 ஆகும் போது வர்க்கமூலம் 3 பெருமானத்தை காணும். y என்ன சமன்பாடு? y = x வர்க்கம் மைனஸ் y 0 ஆகுதுன்னா என்ன போடணும் அந்த இடத்துல? y 0. இதுல இன்னும் கொஞ்சம் செய்வோம். சயமூண்டு இங்க வந்தா சகமூலம். இதோட அர்த்தம் என்ன? இது எப்படி கூப்பிடலாம்? கூப்பிடுங்க பாப்போம் எல்லாரும். 3 இங்க வாவா, எக்ஸ் வரைக்கும் இல்லாட்டி x வரைக்கும் இங்க வாவா. அர்த்தம் இவருக்கு சமன். x வர்க்கத்துல விட என்னவா இருக்குமா? 3 இருக்குமா? அப்ப வர்க்கம் இங்க வந்தா வர்க்கம். வர்க்கம். அப்ப வர்க்கமூலம் 3 விட என்ன? x. வர்க்கமூலம் 3க்கான விட என்னது? x. அப்படின்னு என்ன அர்த்தம்? வர்க்கமூலம் 3 x-க்கு சமனாக உள்ளது. இது எந்த சந்தர்ப்பத்தில் சமனாக வந்துச்சு? எந்த சந்தர்ப்பம்? y = 0. அப்ப y = 0 இந்த கிராஃப்ல போய் என்ன செய்வீங்க? எல்லாரும் கோட அடிப்பீங்க. y = 0 கிராஃப்ல கோட அடிப்பீங்க. அது கிராஃப்ல எந்த இடத்துக்கிட்ட வெட்டுதோ, இப்ப y = 0 எந்த கோடு எதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. y = 0 எதுக்குள்ள நடக்கும்? x அச்சு. x அச்சு தான். அப்ப இது எதுல வெட்டுப்படும்? இதுலயும் இதுல என்ன வெட்டுப்படும்? அப்படிதான் அந்த கோடு வரையும் போது இங்கனையும் வெட்டுப்படும். வெட்டுப்படுற இடத்துல x-க்கு என்ன இருக்கு? -1.7 +1.7.
அப்படி இல்ல அப்படின்னா பிளஸ் 1.7 மீட்டர். இப்போ ஒரு விட செஞ்சுட்டேன் தானே, இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா செய்யணுமா? உண்டு வித்தியாசமா செஞ்சு பாப்போமா? செஞ்சு பாப்போமா? பாப்போம். பாப்போம் விட வருதா இல்லையா. y சமன் எல்லாம் எழுதிக்கோங்கோ. y சமன் ரோஹன் தேவ் என்ன மாதிரி படிப்பு போகுது? பிரச்சனை இல்லையா? இல்ல சார், நல்லா போகுது சார். யார் போட்டு போட்டாங்க? உண்மையை சொல்லு. சங்குக்கு தானே? இல்ல சார். சங்குக்கு தானே? உண்மையை சொல்லு. இல்ல சார். ரோஹன் தேவ் எந்த ஊர்? ஜப்னாவா? புத்தளம் சார். அதுலயும் பிள்ளைகள் ஜப்னால ஒரு சம்பவம் நடந்தது. என்னன்னு சொன்னா, குணலுக்கு டெலிபோனுக்கு ஓட்டு போறேன்னு சொல்லி என்னத்துக்கு ஓட்டு போட்டுருக்காங்க தெரியுமா? போயிட்டு எதுக்கு? கால்குலேட்டருக்கு போட்டிருக்காங்க. தொலைஞ்சோன்னு டெலிபோனுக்கும் கால்குலேட்டருக்கும் வித்தியாசம் தெரியாது. 3000 பேர் போட்டிருக்காங்க. எவ்வளவு பைத்தியக்காரனா இருப்பானு. யாரு அவரு யோசிச்சிருப்பாரு, எனக்கு எவ்வளவு ஓட்டு வந்துச்சு. என்னன்னா நம்மட அந்த அவருக்கு குறைய வந்துட்டு பிள்ளைகள். யாரு சீலாரத்னையா என்ன பேர் அவரு? அந்த தேரர் தெரியுமா? டிராக்டர் சின்னத்துல ஒருத்தர் ஓட்டு கேட்டாரு. சீலா. சீலாக்கு வந்து 0.58%, 5-8%. பாவம் எல்லாரும். சரி, கேள்வியை பாருங்க. y சமன் 2ஆக உள்ள போது, ஆமையா கேள்வி எழுதிக்கோ, ஒன்னதான் வாசிக்க விடுவாரு. y சமன் 2ஆக உள்ள போது வர்க்கமூலம் 5 பெருமதியை காண்க. y சமன் 2ஆக உள்ள போது வர்க்கமூலம் 5 பெருமதியை காண்க. ஆமினா கேள்வி y சமன் 2ஆக உள்ள போது வர்க்கமூலம் 5 பெருமானத்தை காண்க. நீ ஹாஜரடா வகுப்பா ஆமினா? அடுத்த கிளாஸ். அடுத்த கிளாஸ் இல்லடா, அது இன்னும் மோசமான கிளாஸா? அப்படியா பிரிச்சிருக்கணும்? அவங்கள விட திறம். சரிம்மா. அப்படி படிப்புல எல்லாம் குழப்படியில நாலஞ்சராய்க்கிறது கடைசி கட்டம். நீ அதுக்கு முன் கட்டணும். இல்ல சார். ஓகே. இல்ல அவங்க கிளாஸ் விட எங்க கிளாஸ் தான் திறம். அவன கிளாஸ் விட எங்க கிளாஸ் நல்ல. சரி, பிறகு உனக்கு கேள்வி விடுறது. சஃபா கேக்குதா? சஃபா SHAFA சஃபா. சொல்லுங்க சார். ஒண்ணும் படிச்சாலும் ஒண்ணும் விளங்குது இல்ல தானேம்மா? ஏன் படிக்கிறோம்? படிக்கிறோம் விளங்குறது தானே? விளங்குது. வல்லாஹியா இல்ல, வேற வழி இல்லையா உங்கள்ட்ட எப்படி கேட்கறது? வல்லாஹி தான் இது சொல்லி. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க பிள்ளை. 10ஆம் ஆண்டு அட்மிஷன்ஸ் முன்னுக்கே ஸ்டார்ட் ஆகிடும். 11ஆம் ஆண்டுக்கான 11ஆம் ஆண்டு இப்போதைக்கு பேமெண்ட்ஸ் எதுவுமே பண்ணாதீங்க. அதாவது அடுத்த மாசத்துக்கானதை அந்த 1ஆம் தேதி பண்றது, சில முதல் 5ஆம் தேதி எல்லாம் பண்ணணும். நீங்க ஒருத்தரும் பண்ண தேவையில்லை. அக்டோபர் 26 தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த டைம்ல நீங்க பண்ணாலே போதும். அது வரைக்கும் நீங்க அப்படியே தொடர்ந்து படிக்கலாம், பிரச்சனை வந்து இல்லை. சரியா? தேர்ட் டேர்ம் சிலபஸ், அதோட ஃபைனல் புஷ்அப் அப்படின்னா என்ன அப்படின்ற விஷயம் எல்லாமே நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி டைப் பண்ணி எல்லாம் செஞ்சு போடுவேன். ஸோ நீங்க வரை பண்ண தேவை, நம்பிக்கையோட வரலாம். சரியாவா? கேள்வி விட எடுத்துட்டீங்களா? விட எடுத்தாங்க. நௌஷா மரியம் விட எடுத்துட்டியா? இப்பதான் செய்யவே ஸ்டார்ட் பண்ணேன். சரி சரி. சங்கவி சார் எடுத்துட்டியா? ஹம்னா மரியம் எடுத்துட்டீங்களா? விட இல்மா சரிங்க சார். சரி. சஸ்மா வந்துச்சா? விட சஸ்மா அன்றைக்கு செஞ்ச கேள்வி ஓகே அவனைக்கு? சஸ்மா தானே வந்தீங்க? ரைட் டைம் வெயிட் பண்ணி கதமா. அடுத்தது யாரு? MNF அம்னா கேக்குதா? MNF அம்னா. இந்த கிளாஸ் முடிஞ்ச பிறகு இதுக்கப்புறம் டெய்லி வந்து கொஞ்சம் நோட்ஸ் அனுப்புங்க. டெய்லின்னு சொன்னா தினந்தோறும். அடுத்தது வந்து நஸ்கா புதுசா எந்த ஊர்? நஸ்கா
இங்க வா நஸ்கா அன்மியூட் பண்ணு. எந்த ஊர்? பயப்படாத, வெக்கப்படாத, இங்க வா. ஏலியகோட சார். எஹலிய கூட வெக்கப்படக்கூடாது, சரியா? வெக்கப்படாம எதுனாலும் கேட்டு வாங்கி சாப்பிடணும், சரியா? சரி, கேட்டு வாங்கி படிக்கணும். கணேஜா, மிஸ்னா ஹில்மி செஞ்சிட்டீங்களா மச்சாப்புல? மிஸ்னா ஹில்மி. நிராஸ், நிராஸ் வந்து புதுசா? நிராஸ். ஆம் சார். ஓகே. நேம் என்ன? நிராஸ்தம். ஓகே. துவா, துவாரகா ஓம் செஞ்சிட்டியா? சார். விட செஞ்சியா? ஓ. சுன்ஹா, ஜுன்ஹா செஞ்சிட்டியா? ஓ சார். நோட்ஸ் எல்லாம் டெய்லி அனுப்புறியா? ஓ. சஹரா மௌலானா செஞ்சிட்டியா? ஓ. என்ன மார்க்ஸ் என்ன உண்டு? எக்ஸாமுக்கு போகலையா? போனா என்னைக்கு மார்க்ஸ் உனக்கு குறைஞ்சு குறைஞ்சிட்டு? ஏதாவது என்னைக்காவது இன்னைக்கு ஒரு நாளைக்காவது நோட்ஸ் அனுப்பியிருக்கியாமா? என்னைக்காவது ஒரு நாள் டவுட் ஒன்று கேட்கிறியாமா? நானே கேட்டு மெசேஜ் நான் போட்டு பாக்குறேன். ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. நீ என்னைக்காவது ஒரு நாள் கேட்டிருப்பியா சஹரா? மனசை தொட்டு சொல்லு, வல்லாஹி பண்ணி சொல்லு. ஓகே. என்ன கேட்டீங்க நீ? கடைசியா எப்ப கேட்ட நான் பார்த்து சொல்லையா? எக்ஸாம் முதல்ல சரியா அது வந்து எக்ஸாம் முதல் நாள் கேட்க கூடாதுமா. எப்ப தெரியுமா கேட்கணும்? எக்ஸாம் முன்ன கொஞ்ச நாள் படிக்கணும் தெரியுமா? படிக்கிறதுக்கு விடுவாங்க, அந்த நாள்ல கேட்கணும். சஹரா மௌலானா தெரிஞ்சு வெனிஸ்டே வந்து நான் ஏதோ போட்டிருந்தேன் போல. அதுல ஏதோ ஒரு கொஸ்டின் உண்டு, செஞ்சு பார்த்தா சார். எக்ஸாம் நடந்துச்சு போல. செப்டம்பர் 9ஆம் தேதி 10ஆம் தேதி எக்ஸாம். 9ஆம் தேதி டவுட். பைமோனியா. நான் செட்ட ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பி விடுறேன், சரியா? சரி சஹரா, பாரு இருக்கா? பார்த்த பிறகு பாரு, நீ படிச்சியா இல்லையாண்டு அதுல பார்த்தோன்னே விடணும், ஓகே? சரியா? கணேஜா, சீமானவாள் செஞ்சிட்டியா? ஓ சார் செஞ்சிட்டேன். நம்மளோட கேள்வி என்ன? வர்க்கமூலம் 5 பெருமதியை காணணும். எப்பயாம் y வந்து 2 இருக்கும் போது. அப்படின்னா என்ன அர்த்தம்? yக்கு பதிலா 2 போடுவோம். இதுல 2 போட என்னமா கூப்பிட்டீங்களா? 2 போடாம மிச்சம் எப்படி பிள்ளைகள் வரும்? x வர்க்கம் மைனஸ் 3 -3 இங்கால வந்தா +3 +3 5 x வர்க்கம் சமன் 5. வர்க்கம் இங்கால வந்தா வர்க்கமூலம் 5 சமன் x. இது எந்த சந்தர்ப்பத்துல? வர்க்கமூலம் 5 இங்க வாவா, இல்லாட்டி x இங்க வாவா. அப்படின்னா வர்க்கமூலம் 5 வந்து x க்கு சமனாகிறார். எந்த சந்தர்ப்பத்திலையாம்? y வந்து 2 ஆயிருக்கு. அப்ப y 2 இருக்கிறது என்ன செய்யணும்? கிராஃப்ல வைத்துட்டு அதுக்குள்ளால போற மாதிரி வைக்குள்ளால y சமன் 2 கோடு எப்படி வரும்? இப்படித்தானே? இது என்ன செய்யணும்? இப்படியே அடிக்கணும். அடிக்கும்போது சரியா எந்த 2 புள்ளியில வெட்டுப்படுதோ அதுல இருந்து என்ன செய்யணும்? அப்படியே கீழே வந்து எக்ஸுக்கு என்ன பெருமதி பார்க்கணும். எக்ஸுக்கு என்ன பெருமதி இருக்கு? -2.2 +2.2 -2.2 இருக்கு. அப்ப ஒரு விட என்ன வந்திக்கும்? -2.2. அப்படி இல்லாட்டி +2.2. இன்னும் ஒன்று செய்வோமா? நீங்க செய்றீங்க நடக்குது. சரிக்குள்ள மட்டும் நான் பார்க்கிறேன். y சமன் 4 உள்ள போது y சமன் 4 உள்ள போது y சமன் 4 உள்ள போது வர்க்கமூலம் எழுதுற பெருமதி நீங்களே சொல்லுங்க. வர்க்கமூலம் 7 பெருமதியை காண்க. சார்
போட்ட இந்த கிரேட் 11ல தெரியல இந்த சமச்சீர் அச்சு வரையக்குள்ள சார் என்ன இந்த ஹெஷன் பிள்ளைங்க வெக்கப்படாத சத்தமாக சய ஒண்ணுக்குள்ளால அந்த சமச்சீர் அச்சுல அந்த கீழே வர அந்த துண்டு வரக்குள்ள என்னடா எனக்கு வாய்ஸ் மெசேஜ் போட்டு விடுறியா நீ அப்படியே கேளு. நீ இங்க இருந்து வெக்கப்பட்டு இப்ப பொம்பளை பிள்ளைங்க இருக்கு கேள்வி சரியா வர முடியும். சரியா நடிக்கிறானோ தெரியா அப்பாவியை போல நடிக்கிறானோ தெரியா. சரி என்ன விட வந்துச்சு வர்க்க மூலம் 7க்கான விட என்ன வந்துச்சு? வர்க்க மூலம் 7க்கானதை காரணம் y சமன் 4 உள்ளது. என்னமா ஆசிகா சொல்லவான்னு கேட்டேன். சொல்லுங்க. சகோசய 2.6 2.6 வந்துச்சு எல்லாருக்கும். வர்க்க மூலம் 7க்கு பெருமதி காரணம் இப்ப y வந்து 4 இருக்கிறது. இந்த சமன்பாடுல என்ன செய்வீங்க? 4 போடுவீங்க. 4 சமன் x வர்க்கம் மைனஸ் 3 மைனஸ் 3 இங்க வந்தா பிளஸ் 3 4 3 7 சமன் x வர்க்கம். வர்க்கம் இங்க வந்தா வர்க்கமூலம். அப்ப வர்க்கமூலம் 7 சமன் என்ன வரும்? x. இது எந்த சந்தர்ப்பத்துல வர்க்கமூலம் 7ன்னு சொல்றது x க்கு சமனா வருது? எப்ப y வந்து 4 க்கு சமனாகும் போது. அப்ப என்ன செய்வீங்க? y அச்சுல 4க்குள்ள போற மாதிரி x அச்சுக்கு சமாந்தரமா போறீங்க. அடிச்சு அது ரெண்டு எந்த புள்ளியில முட்டுதோ அதுல இருந்து x க்கு பாருங்க என்ன வருது? 2.7 2 ஏதோ ஒன்று ஏதோ 2.6 சில 2 வந்தா அப்ப பிள்ளையா அவனுக்கு மார்க்ஸ் குறைய வருமா? இல்ல. ஏன்னா இதுல 0.1 வந்து கூடலாம் குறையலாம். அது எதால முடிவாகுது? நீ வரைகிற அந்த கிராஃபின் என்னது தடிப்பால திக்னஸ் ஆல வந்து மாறுபடும். ஓகே சோ உங்களுக்கு 10ஆம் ஆண்டு கிராஃப் ஓகேயா? ஃபுல் விளக்கம் வந்துட்டா? சல்மா வளைஞ்சவனை நோட்ஸ் அனுப்பி கிழிச்சியா நீ? சஹ்னா இல்ல சல்மா ஜரூர் அனுப்பிட்டேன். சார் சொல்லணும்ரா. இதுல வந்து நாங்க குறிப்பிட்ட இந்த இதொண்டு தரலாட்டி கிராஃப்ட் அந்த மேல் துணை நீட்டுவோம் தானே, அதுல நீட்டா மீக்கிறேன்டா எப்படி கேள்வி வரும்? நீட்டா மிக்கிற கேள்வி வந்து நானும் 11ஆம் ஆண்டு அந்த பிடிஎஃப்ல போட்ட நான் எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. ஒரு நிமிஷம் இருக்கு நான் பார்த்து சொல்றேன். அதுல கொஸ்டின் இருக்கும். நான் போட்டிருப்பேனா இல்லையான்றதான் பிரச்சனை. உதாரணம் வந்து இருங்க வர நான் காட்டுறேன். பாசிபிள் வச்சிக்கர்கள் டக்கு டக்குல ஒரு தேடி பாருங்களேன். கிராஃப் மேல் பகுதியில தொடக்கத்திலேயே ஒரு ஐடி ஒன்று வந்திருக்காங்க. நான் தேடி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க தேடி பார்க்கலாம். பாசிபிள் வச்சிக்கர்கள் எந்த வருஷம் மட்டும் சொல்லுங்க. 2020 2019 என்ன ஆயிக்கா? இந்த இருக்கு பாரு. நான் கொஞ்சம் பிரைட்னஸ் கூட்டி கீட்டி காட்டுறேன், விளங்குதோ தெரியாது. இதுல தெரியுது ஒரு ஆயிடு. இதுல ஒரு ஆயிடு தெரியுது பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸ் வந்து -4க்கும் 2க்கும் இடையில தான் இருக்கணுமா. அதை தவிர கிராஃப் வந்து நீட்டி இருக்கவே மாட்டாங்க. இந்த ஸ்கீமை பார் இருக்கு வர. நீ இப்பதான் அனுப்புற என்ன சல்மா? இங்க பாருங்க நீட்டிக்கா. கண்ணுக்கு தெரியுது நீட்டிக்கா.
இல்ல இல்ல அதை இன்னொரு வருஷம் எடுத்து காட்டியா 2016 டைம்ல 2016 அப்படி போட்டிருக்கா இல்லையே இல்ல சார் 2022 இருக்கு. அது ஒரு பெரிய பெரும்பாவம்லாம் இல்ல இப்ப நீட்டாட்டி போன குலசிவான் இல்ல தானே பெட்டர் வந்து எப்பயுமே லைட்டா தானே நீட்டு அந்த மாறிக்கு பக்கம் ஃபுல்லா அடிச்சு விட்டுச்சு விட்டுறாங்க நான் தான் சொன்னேன்னு சொல்லி சரியா லைட்டா நீ விட்டுவிட்டா நல்லா நீட்டாட்டியும் அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு பிரச்சனை உண்டு என்ன செய்யாது வராது பட் நீட்டுறது நமக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும் 2021 அப்படித்தானே 19ல 21ல 22 இருக்கு சார். 21ல இல்லையே இல்ல. 21ல உதாரணத்தை பாருங்க 21ல அப்படி போட இல்ல ஆனா இதுல பாருங்க இந்த ஆயிடே வந்து 21ல ஆயிடே பாருங்க 3, எத்தனை போட்டிருக்கு -3, இந்த சைட்ல சரிதானே அப்ப இந்த ஆயிடே இந்த இதுல வரும்போது வேற எதுவும் மெசேஜ் ஆகுது சரி இந்த இருக்கு 12 சரியா 12 தெரியுதா 14 இதுக்கு இடையில தான் இந்த புள்ளி வச்சுக்காங்க சரியா ஆனா புள்ளியை விட்டு இந்த கிராஃப மேல நீட்டிக்கிறாங்க இந்த பக்கம் அந்த 2021 கிராஃப பாருங்க இதோட அந்த புள்ளி முடியுது புள்ளியை விட்டு எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் நீட்டி விட்டுருங்க சோ தென் கிளியர் நம்புறீங்க யாரு பிள்ளைகள் புதிய பிரைம் மினிஸ்டர் இலங்கையின் புதிய பிரைம் மினிஸ்டர் யார் ஹரிணி அமர சூரிய அவ என்ன படிச்சிருக்கா தெரியுமா சோசியல் அந்த்ரோபாலஜி அப்படின்னு எனக்கு என்னன்னு தெரியல அதே போல அனுரகுமார திசாநாயக்க அதிமேதகு சரியா அவர் வந்து என்ன படிச்சிருக்கார் A-level நெக்ஸ்ட் படி இன்ஜினியரிங்லாம் அவர் படிக்கல சும்மா அவன் அடிச்சிருக்கான் பிசிக்கல் சயின்ஸ் அப்படின்னா A-level நெக்ஸ்ட் படிக்கிறாங்க தானே A-level நெக்ஸ்ட் படிக்கிறார்கள் மட்டும்தான் அந்த கோர்ஸுக்கு போகலாம் அதாவது எனக்கும் சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி பிசிக்கல் சயின்ஸ் கிடைச்சு பட் ஆனால் நான் வந்து போகல போயிருந்தா ஒருவேளை நான் வந்து அடுத்த வர்ற தேர்தல்ல ஜனாதிபதியா சரியா அதுலயும் பிஎஸ்சி பிசிக்கல் சயின்ஸ்ல இவர் என்ன ஸ்பெஷல் முடிஞ்சுக்கிறது தெரியுமா பிசிக்ஸ் சரியா சோ இவர் ஒரு படிச்ச மனுஷன் தான் அடுத்தது ஜேவி உங்களோட வீட்டாக ஜேவிபி கலவரம் தெரியுமா கேட்டு பாத்தீங்களா ஜேவிபி கலவரத்துக்கும் அதிமேதகு அனுராதபுரம் இல்ல அனுரகுமார திசாநாயக்கும் சம்பந்தம் இல்லை காரணம் என்னன்னா ஜேவிபி கலவரம் நடந்தது 88, 89, 90ஆம் ஆண்டு காலப்பகுதியில அந்த காலப்பகுதியில அனுரகுமார திசாநாயக்க என்ன செஞ்சாரு அப்படின்றத நான் உங்கள்கிட்டயே சொல்றேன் அனுரகுமார பிறந்தது வந்து சரியாக 1968 பிறந்திருந்தா கலவரம் நடக்கிற டைம் அவருக்கு எத்தனை வயசா இருந்திருக்கும் 20 வயசு 20 வயசுன்னா என்ன அர்த்தம் 19 வயசுல A-level முடிச்சு யூனிவர்சிட்டி செலக்ட் ஆகிய காலம் அப்ப அதுக்கப்புறம் தான் அவர் யூனிவர்சிட்டிக்கு போறாரு யூனிவர்சிட்டியில படிக்க முடிக்கிறார் பட் அவங்களோட ஃபேமிலி ஃபுல்லாவே யாரும் சப்போர்ட் ஆனாங்க ஜேவிபி சப்போர்ட் அதுக்கு அவரை ஜேவிபி எடுத்து சொல்லிடுமா இல்ல அடுத்த விஷயம் 97ஆம் ஆண்டு தான் அவரு ஜேவிபிக்குள்ள போய் ஒரு உறுப்பினராக இணைகிறார் சம்டைம்ஸ் இயர்ஸ் வந்து டிஃபரெண்ட் ஆகலாம் பட் அந்த டைம் தான் போய் இணைகிறார் சரியா அவர் சொன்ன விஷயங்கள்ல உண்டு பிழையான விஷயம் அதை அவர் வாபஸ் வாங்கி ஆகணும்
அவர் சொன்னதுல ஒன்று உங்களுக்கு தெரியுமா தெரியா பாத்தீங்களோ, முஸ்லீம் பெண்கள கருவறையில தான் என்ன இதா உருவாகுது, தீவிரவாதிகள். தீவிரவாதம் டெரரிசம் உருவாகுதுன்னு ஒரு வார்த்தை விட்டாரு. ஒன்று அதை வந்து வாபஸ் வாங்குவாரு, ஓரல்ஸ் என்ன செய்வாரு, அதை வாபஸ் வாங்காம முஸ்லீம் மக்களுக்காக இன்னைக்கு ஏதோ கண்டியில ஏதோ ஒரு முஸ்லீம் பள்ளிக்கு ஏதோ போன மாதிரி பாத்தீங்களா? போனது என்னத்துக்கு, தலதா மாளிகையில கட்டாயம் அங்க போய் ஆகணும். முதலாவது தலதா மாளிகைக்கு போனா பக்கத்துல இருக்க பள்ளியும் போட்டதா எப்படி, உனக்கு ஒரு அடி, அதே மாதிரி உனக்கு ஒரு அடி. பக்கத்துல தமிழ் கோயில் இருந்தா அங்க போனா அங்கேயும் ஒரு அடி. எல்லாம் பிளான் தான். இந்த படம் பாத்தீங்களா, என்ன படம், எல்கேஜி யார படம் தான், என்ன பேர் அவனு, நம்முடைய பாலாஜி, ஆர்ஜே பாலாஜின்னு சொல்லுவாங்க. நீங்க நிறைய படத்தை பார்த்துக்கீங்க. உதாரணத்துக்கு என்ன படம் ஆர்ஜே பாலாஜி, அந்த நார்மல் படம், நார்மல் ஜோக்கர்ஸா வந்து நிறைய படங்கள்ல வருவான். ஒரு புட்டி கண்ணாடி போட்டவன் தான். அவன் எல்கேஜின்னு ஒரு படம் இங்க, அதுல ஒரு டீம் இருக்கு பாத்தீங்கன்னா. அடுத்தது தானா சேர்ந்த கூட்டத்துல இருக்கும், அவர் கூட்டி பாரு, முதுகிக்கும் நாராயண நரம்பேன்னு சொல்லுவானே, அந்த படத்துல எல்லாம் ஒரு டீம் ஒன்று இருப்பாங்க தெரியுமா. இப்படித்தான் செய்யணும், இப்படித்தான் செய்யணும்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸ்பீச் எல்லாம் இப்படித்தான் செய்யணும் அப்படின்ற விஷயங்கள். இப்ப நான் சும்மா அனுர்குமார் திசாநாயக்க ஜனாதிபதி அவர்கள் அந்த மீட்டிங் ஒன்று இருந்தார் தெரியுமா. ஒரு மீட்டிங்ல பேசிட்டு இருக்கும் போது பாங்கு சொன்னிச்சு, அவரு பாங்குக்கு மரியாதை கொடுத்து நிப்பாட்டினார் பாத்தீங்களா. நான் சொல்ல என்ன விஷயம் வந்து, மீட்டிங் போடும்போது அந்த இடத்துல எங்கன மீட்டிங் போடுறது அவருக்கு தெரியும், அதை அரேஞ்ச் பண்ற அந்த டீமுக்கும் தெரியும். ரெண்டாவது விஷயம், அந்த இடத்துல பள்ளி இருக்கு, மீட்டிங் பண்ண போற டைம்ல பள்ளியில இருந்து அதான் ஒழிக்கும் அப்படின்னு சொல்லியும் ஆல்ரெடி அவருக்கு தெரியும். அதன் மூலம் யாரின் ஓட்டுகளை பெற முடியும், நம்மட சரியா. சோ விளையாட்டா இதெல்லாம் நீங்க யோசிக்க மாட்டீங்க தானே, நான் யோசிச்ச சொல்றேன் உங்களுக்கு. நீங்க அந்த வீடியோ பார்த்தா அப்படித்தானே யோசிச்சீங்க. எல்லாமே பிளான் தான் தங்கம், விளையாட்டா அவ்வளவுதான். ரைட், ஓகே. சோ இன்றைய கிளாஸை இத்துடன் முடிச்சுக்கொள்வோம். சந்தோஷமாக அனுர்குமார் திசாநாயக் அவர்கள் ஜனாதிபதி வந்ததுக்கு நம்மளும் ஒரு வாழ்த்து சொல்லி தெரிவிச்சுக்கொள்வோம். சோ இன்ஷா அல்லாஹ் நாமல் அநியாயம் தோத்து அதானே. அதுவும் என்ன தெரியுமா சொல்லிருப்பாரு, இப்படி பேனை எடுத்து சைன் வைக்க போகும்போது அந்த வெள்ளை கவனம் சிவப்பு ஷோல் போட்டவன் இருக்கானே, அவனை மட்டும் பிடிச்சி வச்சுக்கொண்டு இந்த சைன் வச்சுட்டு வார அவனுக்கு. சரியா, யாரு தெரியுமா, வெள்ளை கவனம் சிவப்பு கலர் ஷோலும் போட்டுருக்கு. சரி, நீங்க அவக்கா அவுட் போட்ட ஓட் போட்டது வெளியால சொல்லக்கூடாது யாருக்குன்னு. சரியா, நான் சும்மா ஜோக்கு தான் பிள்ளைகள் எடிட் பண்ணி போட்டிருந்தேன். நான் சொல்றதை போய் நம்பிட்டு இருக்கீங்க நீங்க. நான் இவருக்கு நம்மட ஷீலாக்கு தான் போட்டேன் சார். நான் பாவம் தானே அந்த மனுஷன். அவர் தெரியுமா பிள்ளைல உங்களுக்கு? ஒரு நிமிஷம், நீங்க அவரை தெரியாதுன்னு உங்களுக்கு? உங்களுக்கு நான் அவரை காட்டுறேன். தெரியும் என் தலைவன் உங்களுக்கு தெரியாது நினைக்கிறேன். அடுத்து நம்மட சிம்பிள் மெட்ஸ் தெரியுமா? சிம்பிள் மெட்ஸ் லேசான கணிதம் யாரு? போஸ்டர் எல்லாம் அழிச்சிட்டானே தெரியுமா. நான் ரவுஃபையும் வர எல்லாம் டேக் பண்ணி விட்டுருந்தேன் Facebookல. என்ன சார், எனக்கு ஒரு ப்ரொமோஷன் தான். அத பார்த்துட்டு இருக்கு வேற இருக்கு. நான் காட்டு இந்த இருக்காரு இவர்தான். ரைட்டா, அடுத்து என்னன்னு சொன்னா அடுத்த ஒரு இதோன்னு செஞ்சிருப்பாரு. இந்த பாருங்க, அவருதான் ஷீலா. தனியா கழிச்சிட்டு இருக்காரு, வழங்குதா? யாருமே இல்ல அந்த இடத்துல. அந்த மனுஷனுக்கு தான் நான் ஓட்டு போட்டேன்னு சொல்றேன், அதையும் நீங்க நம்புங்க. ஓகே, சோ கிளாஸை முடிச்சுக்கணும். சரியா, ஆல்ரெடி 10:45 தாண்டி போய்கிட்டு இருக்கு. ஓகே, குட் நைட். Bye. Thank you, sir. Bye, sir. Bye. Bye, sir. Jazakallah khair. Bye, ma. Bye. Hafsa, bye. Samra, bye. Nora, bye. Bye. Sunha, bye. Sunha. Okay, Salma, Mata Salma, bye.
2 சல்மாய்க்கு. ஆஜிரா பாய். பாய் சார். பாய் பாய் பாய். பாத்திமா இல்மா பாய் பாய். அப்ஷா பாய். சங்கவி பாய். என்ன சாப்பாடு சங்கவி? தோசை. தோசையா? தோசையும் சட்னியும்.